குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட ஆடியோ உங்களுக்கு கிளியரா இருக்கா? சேட் பண்ணுங்க. சேட் டு எவ்ரி ஒன் இருக்கும், அதுல சேட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இந்த டைட்டில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைட்டிலோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏசி சப்ளை வித் ஆர், ஏசி சப்ளை வித் எல், ஏசி சப்ளை வித் சி, ஏசி சப்ளை வித் எல்சிஆர் சீரிஸ் சர்க்கியூட், ரெசனன்ட் சர்க்கியூட், இந்த 5 கொஸ்டினை முடிச்சுட்டு இதை பேஸ் பண்ணி சின்ன சின்னதா இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். செகண்ட் கிளாஸ்ல ஆவரேஜ் கரண்ட், ஆர்எம்எஸ் கரண்ட், ஆவரேஜ் பவர் 6, 7, 8 அப்படின்னு இந்த 3 கொஸ்டினை படிச்சுட்டு இதை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். தேர்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூவேஷனா சில விஷயங்களை ரீவைண்ட் பண்ணிட்டு மிச்சம் மீதி இருக்கிற ப்ராப்ளம் பார்க்கணுங்கிறதான் பிளான். பிளானோட எண்டில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுங்கிறதா அடுத்த பிளான். அந்த கிளாஸ் தான் என்னால் எடுக்க முடியாம போச்சு. அதை தான் இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு இந்த 8 கொஸ்டின்ல இருந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவைப்படுமோ அதை மட்டும் ஒரு கன்க்ளூஷனா நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்குள்ள போய் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டீச் பண்ணாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன ஆயிரும்னா எல்லாமே ரீவைண்ட் ஆயிரும். நான் ப்ராப்ளம் கூட நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நோட்ஸை பக்கத்துல வச்சுக்கிட்டா போதும். நம்ம ஜஸ்ட் என்ன அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்குள்ள போயிட்டாவே நாம என்ன பண்ணிடலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். நான் ஸ்கிரீன் ஷேருங்கிற ஒரு மெத்தட்ல தான் வரப்போறேன். ஆல்ரெடி எப்படி நடத்தணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு புரியும். நீங்க ஏதாவது புரியலன்னா எனக்கு சேட் பண்ணுங்க. சேட் டு எவ்ரி ஒன் போட்டுருங்க. என்னோட நேமை தேடி சேட் பண்ணாதீங்க, சேட் டு எவ்ரி ஒன் போடுங்க. ஸோ எல்லாருக்கும் நீங்க சேட் பண்றது தெரியும். நானும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கிளியர் பண்றேன். ஸோ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. புரியலன்னா கேள்வி. எட்டு கொஸ்டினோட கன்க்ளூஷனை தான் நான் ஸ்லோவா டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன். ஆல்டர்னேட்டிங் கரண்டோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இதான். ஏசி சப்ளையோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இதான். வி ஆர் ஸ்மால் இ எப்படி வேணாலும் போடலாம். இப்போ யாரும் ஸ்க்ரீன்ல எதுவும் எக்ஸ்ட்ரா எடிட் பண்ணக்கூடாது. ஸோ அது எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணும். யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க கவனிங்க, உங்களோட கோஆபரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டி. சில புக்ல இ நாட்னு எழுதுறதுக்கு பதிலாக வி சஃபிக்ஸ் எம்னு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஈக்கு பதில் வி அப்படிங்கிற சிம்பிள், ஸ்மால் விங்கிற சிம்பிள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எந்த சிம்பிள் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஏசி சப்ளையோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி இந்த ஏசி சப்ளையை நாம ரெசிஸ்டாருக்கு அப்ளை பண்ணா அப்ப ரெசிஸ்டார்ல இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். வி சஃபிக்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர். நீங்க இந்த இடத்துல ஓம்ஸ்லா பேனரா ஃபாலோ பண்ணும். ஓம்ஸ்லா பேனர்னா ஒன்றும் கிடையாது, கரண்ட் எழுதிட்டு ஓமிக் வேல்யூ ஆஃப் தட் கன்சர்ன் காம்பனன்ட் எழுதணும். ரெசிஸ்டாரோட ஓமிக் வேல்யூ தான் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இண்டக்டார்ல உள்ள வோல்டேஜ் வி சஃபிக்ஸ் எல் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு எக்ஸ் சஃபிக்ஸ் எல்னு எழுதலாம். எக்ஸ் சஃபிக்ஸ் எல்ங்கிறது இண்டக்டாரோட ஓமிக் வேல்யூ, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஃபார் கெப்பாசிட்டர் வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு எக்ஸ் சஃபிக்ஸ் சி. எக்ஸ் சஃபிக்ஸ் சிங்கிறது கெப்பாசிட்டரோட ஓமிக் வேல்யூ, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த 3 பத்தையும் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் முடிச்சுட்டு நாம டீடைல்டா என்ன பண்ணியாச்சுன்னா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கம்பேரிசன் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தென் ஃபைனலா சிங்கிள் காம்பனண்டா இல்லாம மோர் தென் ஒன் காம்பனண்ட் இல்லை எல்சிஆர் சீரிஸ் சர்க்கியூட்னு வந்துருச்சுன்னா அப்ப வி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா அதே ஓம்ஸ்லா படி ஐ இன்டு இசட். இசட்டுங்கிறது இம்பிடன்ஸ். எல்லா காம்பனண்ட்டும் கலந்துருந்ததுன்னா நீங்க ஓமிக் வேல்யூவா இசட்டை யூஸ் பண்ணும். இசட் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் சஃபிக்ஸ் எல் மைனஸ் எக்ஸ் சஃபிக்ஸ் சி ஹோல் ஸ்கொயர்.
இந்த ஃபார்முலாவை நம்ம 4th கொஸ்டின்ல டெரைவ் பண்ணியாச்சு. நம்ம சிலபஸ் படி நம்ம அனாலிட்டிக்கல் மெத்தடுக்குள்ள போக முடியாது. அது நம்ம சிலபஸ் படி நம்மளுக்கு கிடையாது. அதனால அந்த மெத்தட் ராங். நாம ஃபேசர் அடிஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபேசர் டயக்ராமை மர்ஜ் பண்ணி பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி நாம இம்பிடன்ஸோட ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருப்போம்னா டெரைவ் பண்ணியிருப்போம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட ஃபார்முலா ஒமேகா இன்டு எல், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸோட ஃபார்முலா 1/ஒமேகா இன்டு சி, ஒமேகானா 2π ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி நான் இங்க எழுதியிருக்கிற எல்லா வியும் இந்த ஈக்குவேஷனை தவிர மித்த எல்லா வியுமே ஆர்எம்எஸ். இங்க எழுதியிருக்கிற எல்லாமே ஐயும் ஆர்எம்எஸ் தான். பொதுவா கிவன் டேட்டா மோஸ்ட்லி ஆர்எம்எஸ்ல தான் இருக்கும். நம்ம எல்லா மேனிபுலேஷனையும் ஆர்எம்எஸ்ல வச்சுக்கிறது நல்லது. வேற ஏதாவது ஃபார்மேட்ல டேட்டா கொடுத்தாலும் நம்ம ஆர்எம்எஸ்க்கு மாத்திட்டு ப்ராசஸ் பண்றது நல்லது. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம ஆர்எம்எஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அந்த கன்சர்ன் ஃபார்மேட்டுக்கு போறது நல்லது. ஸ்மார்ட்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய விஷயமா வராது. இது ஒரு பெரிய பிரச்சனையா வராது. ஆனா ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு சிக்கல் வரும். அதனால எல்லாத்தையும் ஆர்எம்எஸ்ல மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்லது. அந்த ஆர்எம்எஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் E0/√2 I0/√2. E0/√2 இஆர்எம்எஸ் இல்லைன்னா வின்னு எழுதலாம். I0/√2 ஐஆர்எம்எஸ் இல்லைன்னா ஐன்னு எழுதிக்கலாம். இது நாம 7th கொஸ்டின்ல டெரைவ் பண்ணியிருக்கோம். ஆர்எம்எஸோட பர்பஸ் என்னங்கிறது 6th கொஸ்டின் ஆவரேஜ்ல வர லேகிங் வச்சு புரிய வச்சிருப்பேன். நீங்க பாருங்க. அதோட வீடியோலாம் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் வெப்சைட்ல இருக்கும். ஏதாவது சந்தேகமா இருந்தா பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா கேளுங்க. எந்த டவுட்னாலும் கேளுங்க. எத்தனை தடவை வேணாலும் கேளுங்க, சொல்லி தருவேன். இப்ப கவனிச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் இதே 5th கொஸ்டின்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், அதுக்கான ஃபார்முலாவும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதே ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ண ட்ரையாங்கிள் மூலியமா கண்டுபிடிச்சிருப்போம். tan psi is equal to x of xl minus x of c/rன்னு தான் தியரி படி வரும். பட் நியூமரிக்னு போறப்ப எது கிரேட்டரோ அதுல இருந்து லெஸ்ஸரை மைனஸ் பண்ணணும். ஏன்னா தியரில இண்டக்டிவ் எஃபெக்ட் கிரேட்டரா இருக்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணி தான் டெரைவ் பண்ணியிருப்போம். ஆனா நியூமரிக்ல எது கிரேட்டரோ அதுல இருந்து லெஸ்ஸரை மைனஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே இது ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு நடத்திட்டேன். tan psi cos psi ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளம்ஸ் நடத்திட்டேன். இப்போ நாம என்ன பண்ணியாச்சுன்னா tan psi முடிச்சாச்சு. அதுல இருந்து நம்ம இப்படி கூட எழுதலாம், v suffix l டிஃபரன்ஸ் v suffix c by v suffix r கூட எழுதலாம். அண்ட் ஆல்சோ பவர் ஃபேக்டரோட ஃபார்முலாவும் உங்களுக்கு என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இதை அப்டேட் பண்ணிட்டே வந்துருங்க. பவர் ஃபேக்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது 8th கொஸ்டின்ல நடத்திட்டா அதுக்குள்ள நம்ம இப்போ போவேணாம். பட் பவர் ஃபேக்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருப்போம். 4th கொஸ்டின்லையும் பவர் ஃபேக்டருக்கான ஒரு கன்சால்டேட்டட் ஃபார்முலா எடுத்திருப்போம். cos psi is equal to r by z அப்படின்னு. அது இல்லாம 8th கொஸ்டின்ல ஆவரேஜ் பவர் ஆஃப் ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட் டெவலப் பண்ணியிருக்கோம். VI cos psi. இந்த இடத்துல இருந்து தான் நான் உங்களுக்கு cos psiயோட இம்பார்ட்டன்ஸ், பவர் ஃபேக்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் என்னங்கிறத ஸ்பெஷல் கேஸா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்படியே கையில நோட்ஸ் இருந்ததுன்னா 8th கொஸ்டின் முடிச்ச உடனே போய் பாருங்க. ஏசி வித் ஆர், ஏசி வித் எல், ஏசி வித் சி, அதுல சையோட வேல்யூ என்ன, ஃப்ரம் தட் cos psi என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நோட்ஸ்ல எழுதியிருப்பேன். அதாவது நான் சொல்றது இது பாருங்களேன். நான் 8th கொஸ்டின்ல இதை டெரைவ் பண்ணியிருப்பேன். நான் 8th கொஸ்டினோட நோட்ஸை தான் இப்போ டிஸ்பிளே பண்றேன் உங்களுக்கு. VI cos psi இதான் ஆவரேஜ் பவர் ஆர் டோட்டல் பவர் ஆர் ரியல் பவர் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஏசி சர்க்கியூட் அப்படின்னா ஏசி சர்க்கியூட் வித் ரெசிஸ்டார்னா சை 0ன்னு வரும். ஏன்னா ஏசி சர்க்கியூட் வித் ரெசிஸ்டார்னா வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸ்ல இருக்கும். அதனால சை 0ங்கிறதுனால cos psi என்ன ஆகும்னா cos 0 1 அப்படின்னு வரும். அதனால ஆவரேஜ் பவர் VIன்னு வரும். ஏசி சர்க்கியூட் வித் இண்டக்டார் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா சை 90ன்னு வரும். கரண்ட் லாகிங்ல இருக்கும், வோல்டேஜ் லீடிங். அப்போ பவர் ஃபேக்டர் உங்களுக்கு 0 ஆகி ஆவரேஜ் பவர் 0 ஆயிடும். அதே மாதிரி ஏசி சர்க்கியூட் வித் கெப்பாசிட்டர்னாலும் உங்களுக்கு சை 90 இருக்கும். சை 90னா பவர் ஃபேக்டர் 0ன்னு உங்களுக்கு ஆவரேஜ் பவர் 0 ஆயிடும். இப்படி ஆவரேஜ் பவர் 0 ஆச்சுன்னா இபில பவர் கன்சம்ஷன் கம்மியா இருக்கும். பவர் கன்சம்ஷன் நடக்கலன்னு அர்த்தம். ப்ராக்டிக்கலா நடக்காம இருக்காது, ப்ராக்டிக்கலா நடக்கும். பட் இங்க நம்மளுக்கு 0ங்கிறது என்ன அப்படின்னா அப்ரிஷியபிள் தான், நல்ல விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு 8th கொஸ்டின்ல தெளிவா என்ன பண்ணியிருந்தேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அந்த பவர் ஃபேக்டரோட ஃபார்முலாவையும் ஆவரேஜ் பவரோட ஃபார்முலாவையும் தான் கன்க்ளூஷன்ல டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த லெசனை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னா இந்த மாதிரி ஃபார்முலாஸை கலெக்ட் பண்ணிட்டா போதும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணா சரி வராது. இப்போ நான் எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணலாம்.
இந்த 8 கொஸ்டின்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் ரெசனன்ஸ் சர்க்கியூட். ரெசனன்ஸ்ல எக்ஸ் சஃபிக்ஸ் எல்லும் எக்ஸ் சஃபிக்ஸையும் ஈக்குவலா இருக்கும். அதனால Z is equal to R னு வரும். Z is equal to R னு போட்டா உங்களுக்கு பவர் ஃபேக்டர் 1ன்னு வரும். அதனால இன் ஃபேஸ்னு சொல்லலாம். ரெசனன்ஸ்ல கரண்ட் மேக்ஸிமம், பவர் மேக்ஸிமம், ரெசனன்ஸ் சர்க்கியூட்டை வச்சு நம்ம சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணலாம். ஒரு டிவி ரேடியோலாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல தெளிவா சொல்லியிருந்தேன். இதுல இசட்டும் ஆரும் ஈக்குவல் ஆகும். ஏன்னா ரெசனன்ஸ்ல எக்ஸ் பிக்சலும் எக்ஸ் பிக்ஸையும் ஈக்குவல்னு நம்ம இந்த இடத்துல போட்டோம்னா இந்த போர்ஷனே என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு 0 ஆயிரும். நான் கர்சர் வச்சு காமிக்கிறாலும் அந்த போர்ஷனே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இது 0 ஆயிடுச்சுன்னா இசட்டும் ஆரும் ஈக்குவல். இசட்டுக்கு பதில் ஆர் போட்டா பவர் ஃபேக்டர் 1 ஆயிரும். பவர் ஃபேக்டர் 1னா சை 0, சை 0னா இன்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அது இல்லாம இப்ப நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, எக்ஸ் பிக்சலும் எக்ஸ் பிக்ஸையும் ஈக்குவல் ஆர் வி சஃபிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி சஃபிக்ஸ். இது ஈக்குவல்னு இசட்டோட ஈக்குவேஷன்ல போட்டா இசட் ஆர் ஆயிரும். இசட் ஆர்னா சை 0, சை 0னா காஸ் சை 1. எக்ஸ் பிக்சல்லையும் எக்ஸ் பிக்ஸையும் ஈக்குவேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா ஒமேகா ஆங்குலர் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இப்படி வரும். ஃப்ரம் திஸ் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சா 1/2π√LC வரும். ஒரு ரெசனன்ஸ் சர்க்கியூட்டோட குவாலிட்டியை செக் பண்றதுக்கு குவாலிட்டி ஃபேக்டர்னு ஒரு டேர்ம் இருக்கு. குவாலிட்டி ஃபேக்டரோட ஃபார்முலா வோல்டேஜ் அக்ராஸ் எல் ஆர் வோல்டேஜ் அக்ராஸ் டி பை அப்ளைடு வோல்டேஜ். இதை சிம்பிளிஃபை பண்ணா இந்த ரிசல்ட் வரும். எப்பெல்லாம் ரெசனன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வருதோ இல்லை எப்பெல்லாம் ரெசனன்ஸுக்கான கண்டிஷன் ஏதாவது நம்மளுக்கு வருதோ அப்பெல்லாம் ப்ராப்ளம் கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். எங்க நம்ம ஆரம்பிக்கிறோம் எங்க முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரா இல்லாம முன்னாடி பின்னாடி நவுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப நான் எதை உங்களுக்கு கன்க்ளூஷன் காமிச்சனோ இதுவும் நோட்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஃபார்முலாஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த லெசன் பயங்கர சிம்பிள். இந்த ஃபார்முலா ரெடி பண்றதுக்கு நீங்க 8 கொஸ்டின் படிக்கணும். ஒரு பெரிய லெசனை தான் நம்ம 8 கொஸ்டினா மாத்திருக்கோம். ஸோ ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா படிச்சு முடிச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி நான் சில ப்ராப்ளம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அப்படி பார்க்குறப்ப நான் உங்களுக்கு ப்ராப்ளம் நம்பர் 1, 2 டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 1 செகண்ட் திருப்பி ஷேர் பண்ணணும். ஷேரிங்ல கொலாப்ஸ் ஆயிடுச்சு. திருப்பி ஷேர் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் போகுது. பிரைட்னஸ் ரைஸ் பண்ணிக்கிறப்பா. ஏன்னா என் கர்சர் எங்க இருக்குன்னு என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் முடிச்சிட்டேன். இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி 4-5 வருஷம் ஆயிடுச்சா, அதனால வந்து வேகமா பண்ண முடியல. அது இல்லாம நான் இப்போ கிளாஸ் எடுத்தே 2 வீக்ஸ் ஆயிடுச்சா, அதனால அந்த ஸ்பீடு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. உங்களுக்கு எடுத்துட்டேன்னா அப்படியே கரெக்டா என்ன பண்ணிடுவேன்னா மித்த பேட்சஸ்க்கு ஃபாலோ பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன். செகண்ட் முடிச்சிட்டேன். நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா டிக் பண்ணிருப்பீங்க. தேர்ட் ப்ராப்ளம் எடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போடுங்க. பவர் டிசிபேட்டட் in an LCR series circuit connected to an AC source of EMF epsilon or E. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்துல பவர் டிசிபேஷன், பவர் லாஸ், எனர்ஜி லாஸ்,
ஹீட் லாஸ், ஹீட் டிசிபேஷன் இப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா ஐ ஸ்கொயர்டா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது எவ்வளவு பெரிய சர்க்கியூட்டா வேணாலும் இருக்கலாம். ஹீட் டிசிபேஷன் ஆர் பவர் டிசிபேஷன் ஆர் பவர் லாஸ்ங்கிறது மேஜரா யாருனால நடக்கும்னா ரெசிஸ்டன்ஸ்னால தான் நடக்கும். மித்த காம்பனன்ட்னாலையும் பவர் லாஸ் வரும். அதெல்லாம் பியூர்லி அஸ் பர் அவர் சிலபஸ் நெக்லிஜிபிள். ஹையர் லெவல் படியும் நெக்லிஜிபிள் தான். அதனால பவர் லாஸ்னாவே நீங்க என்ன பண்ணிடணும்னா ஐ ஸ்கொயர்ட் ஆர் எழுதணும். ஸோ இதுல ஐ கண்டுபிடிக்கணும். இப்ப யோசிங்க. இப்ப கொஸ்டின்ல போய் என்ன இருக்குன்னு பாருங்க. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? எல்சிஆர்னு 3 காம்பனன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மோர் தென் 1 காம்பனன்ட் இருக்கு. மோர் தென் 1 காம்பனன்ட் இருந்தா ஐயோட ஃபார்முலா வி பை இசட். வியை தான் இந்த கொஸ்டின்ல ஈன்னு சொல்லியிருக்காங்க. அதனால விக்கு பதில் ஈன்னு மாத்திட்டேன். இசட்டுக்கு பதில் இசட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிக்சல் மைனஸ் எக்ஸ் பிக்சி ஹோல் ஸ்கொயர். இதை அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். பயங்கர பாப்புலர் தான். இந்த கொஸ்டின் நிறைய டைம் போர்ட்லயும் என்ட்ரன்ஸ்லயும் ரிப்பீட் ஆயிருக்கு. மறந்துடாதீங்க, எவ்வளவு பெரிய சர்க்கியூட்டா இருந்தாலும் பவர் லாஸ்ங்கிறது ஆர் ஹீட் லாஸ்ங்கிறது பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் ரெசிஸ்டன்ஸ். இதே ஹீட்னு சொன்னாங்கன்னா ஹீட் எனர்ஜி தானே, அப்ப டைம் கூட பக்கத்துல சேர்ந்துடும். ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல டீயும் வந்துடும். ஹீட் இல்லாம வெறும் பவர்னா நீங்க ஆரோட நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் ஐ கண்டுபிடிக்கணும். ஐ கண்டுபிடிக்கிறப்ப சர்க்கியூட்ல என்னென்ன காம்பனன்ட் இருக்குன்னு பாருங்க. இந்த கொஸ்டின்ல எல்சிஆர்னு 3 காம்பனன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மோர் தென் 1 காம்பனன்ட். மோர் தென் 1 காம்பனன்ட்னா ஐயோட ஃபார்முலா வி பை இசட். வி இந்த கொஸ்டின்ல ஈன்னு டினோட் ஆயிருக்கு. இசட்டுக்கு பதில் இசட்டோட ஈக்குவேஷன் எழுதி உள்ள போட்ட ஆன்சர் வந்துடும். இஃப் நீடட் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு எக்ஸ் அஃபிக்ஸ் எல்லுக்கு பதில் எல் இன்ட்டு ஒமேகா ஆர் ஒமேகா இன்ட்டு எல், எக்ஸ் அஃபிக்ஸ் சிக்கு பதில் 1 பை ஒமேகா இன்ட்டு சின்னு அப்டேட் பண்ணிக்கலாம். பயங்கர இம்பார்ட்டன்ட். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இதே மாதிரி இன்னும் 2 கொஸ்டின் வரும், நம்பர் வச்சு வரும். இதே மாதிரி 2 கொஸ்டின் நம்பர் வச்சு வரும், லேட்டரா வரும். இது சிம்பிள் கொஸ்டின், நானும் பயங்கர இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 4th கொஸ்டின், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். In the given circuit, the reading of voltmeter V1 and V2 are 300 volt each. The reading to the voltmeter V3 and ammeter A are respectively. V1ங்கிற வோல்ட்மீட்டர் இண்டக்டருக்கு அக்ராஸா கனெக்ட் ஆயிருக்கு. V2ங்கிற வோல்ட்மீட்டர் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸா கனெக்ட் ஆயிருக்கு. ரெண்டுலையுமே 300 வோல்ட் மெஷர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ V1 is equal to V2 is equal to 300னா அதுக்கு என்ன அர்த்தம்? V suffix L is equal to V suffix C is equal to 300ன்னு அர்த்தம். நீங்க நேரா 4th கொஸ்டின் ரெஃபர் பண்ணீங்கன்னா பேசர் டயக்ராமோட எண்ட்ல பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி வியோட ஈக்குவேஷன் ரூட் ஆஃப் வி சஃபிக்ஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் வி சஃபிக்ஸ் எல் மைனஸ் வி சஃபிக்ஸ் சி ஹோல் ஸ்கொயர்னு நம்ம அப்டைன் பண்ணியிருப்போம். இதுல வி சஃபிக்ஸ் எல்லும் வி சஃபிக்ஸ் சியும் ஈக்குவலா இருக்கு. ஈக்குவல் டு 300 அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணீங்கன்னா இது கேன்சல் ஆகி வி வில் பிகம் அஸ் ரூட் ஆஃப் வி சஃபிக்ஸ் ஆர் அப்படின்னு வந்துடும். வி சஃபிக்ஸ் ஆருங்கிறது வோல்ட்மீட்டர் 3யோட ரீடிங். வோல்ட்மீட்டர் 3 ரீடிங் தான் அவங்க கேட்டிருக்காங்க. விங்கிறத அவங்க கொடுக்குற வோல்டேஜ். நான் ஆல்ரெடி கன்க்ளூஷன்லேயே சொன்னேன், அவங்க கொடுக்குற டேட்டா ஆர்எம்எஸ் தான். இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அது ஆர்எம்எஸ் தான். எதுவுமே சொல்லலைன்னா ஆர்எம்எஸ் தான். ஸ்பெசிஃபிக்கா அவங்க மேக்சிமம் ஆம்பிளிடியூட் பீக் அப்படின்னு சொன்னாதான் அது பீக் வேல்யூவை மீன் பண்ணும். ஒண்ணுமே சொல்லலைன்னா அது ஆர்எம்எஸ் தான். ஸோ V220 இருக்கு, அதை இங்க ஃபில் பண்ணிக்கலாம். V3 தான் VR. ஸோ ரிமைனிங் VLலும் V சஃபிக்ஸையும் ஈக்குவல். அதனால அந்த போர்ஷன் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 0 ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து V3 கண்டுபிடிச்சா எனக்கு 220 வோல்ட்னு வருது. ஸோ அவங்க நம்மளுக்கு 2 ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஒன்னு வோல்ட்மீட்டர் ரீடிங் V3 கேட்டிருக்காங்க, இன்னொன்னு அம்மீட்டர் ரீடிங் கேட்டிருக்காங்க. நம்ம சர்க்கியூட்ல RLCன்னு எல்லா காம்பனன்ட் இருக்கு. எல்லா காம்பனன்ட் இருந்தா கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா V பை இசட். ஏன் கரண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அம்மீட்டர்ல கரண்ட் தான் மெஷர் ஆகும். அப்ப I is equal to V by Z இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். பட் சம க்ளூ கொஸ்டின்ல கிடைச்சிருக்கு. V சஃபிக்ஸ் எல்லும் V சஃபிக்ஸ் சியும் ஈக்குவல் டு 300 வோல்ட். அது ரெசனன்ஸை மீன் பண்ணும். ரெசனன்ஸ்னா இசட்டும் ஆரும் ஈக்குவல். ஆக்சுவலா ஐக்கு நான் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபார்முலா எல்லா காம்பனன்ட் இருக்கிறதுனால V பை இசட். லக்கிலி இங்க Z இஸ் ஈக்குவல் டு ஆர்னு ரெசனன்ஸ் கண்டிஷன்னால நம்மளுக்கு கிடைக்குது. V220 R100 சிம்பிளிஃபை பண்ணா 2.2 ஆம்பியர்னு வரும். இதுவும் ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான்ப்பா. நான் ஏற்கனவே சொன்னதான், எப்பெல்லாம் ரெசனன்ஸ் உள்ள வருதோ அப்பெல்லாம் ஆர்டர் கிடைக்காது.
ஆர்டர் மாறி மாறி வரும். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்கன்னு ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ரெசனன்ஸ்க்கான க்ளூஸை யூஸ் பண்ணி ஃபாஸ்டரா சால்வ் பண்ணலாம். ரெசனன்ஸ்னா நம்பர்ஸும் உங்களுக்கு ஈஸியா கேன்சல் ஆகி ஆன்சர் வந்துடும். ஸ்கொயர் பண்றது, ரூட் எடுக்கிறதெல்லாம் பெரிய ட்ரபிள் இருக்காது. ஸோ முடிச்சாச்சு. 4th கொஸ்டின் ஓவர். 5th கொஸ்டின் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 6th கொஸ்டின் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நோட்ஸ்ல பார்த்தா டிக் பண்ணியிருப்பீங்க. ஆப்சென்ட் ஆன ஸ்டூடெண்ட் வீடியோவை பாருங்க. 7th கொஸ்டின் நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 7th கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ 8th கொஸ்டினுக்கு வந்துருங்க. நோட்ஸ்ல அந்த பேஜை எடுத்துக்கங்க. நோட்ஸை பார்க்காதீங்க, உங்க ஸ்கிரீன் பாருங்க, உங்களுக்கே கிளியரா தெரியும். நீங்க எனக்கு தெரிஞ்சு உங்க ஸ்கிரீனை ஜூம் பண்ண முடியுதான்னு பாருங்க. இந்த ஸ்கிரீன் ஷேர் மெத்தட்ல ஜூம் பண்ணலாம். போர்டுனா ஜூம் பண்ண முடியாது. நீங்க ஸ்கிரீனை என்ன பண்ணலாம்னா ஜூம் பண்ணலாம். In an AC circuit, an inductance of 1 Henry, capacitance of 0.2 microfarad, and a resistance of 3000 ohm are connected in series to 10 volt AC of frequency 1000 by 2 pi cycles per second. Find the peak current in the circuit and the power consumed. Does the power consumed depend on frequency of AC? Explain. இது ஒரு சிஸ்டமேட்டிக் கொஸ்டின் தான். எல் கொடுத்துருக்காங்க 1 ஹென்றி, சி இருக்கு 0.2 மைக்ரோஃபாரட், ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 3000 ஓம், ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 1000 by 2 pi சைக்கிள்ஸ் பர் செகண்ட், இஎம்எஃப் கொடுத்துருக்காங்க வோல்டேஜ் 10 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க, பீக் கரண்ட் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான், அவங்க என்ன வேணாலும் கேட்கட்டும், நீங்க ஆர்எம்எஸ் கரண்ட் கண்டுபிடிங்க, அதான் நல்லது. அப்ப எல்லா காம்பனண்ட்டும் இருக்கிறதுனால ஐஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா I is equal to V by Z. அப்ப எனக்கு Z வேணும். நான் கிவன் டேட்டாவை எழுதிட்டேன். Z கண்டுபிடிக்கணும்னா X சஃபிக்ஸ் L X சஃபிக்ஸ் C வேணும். X சஃபிக்ஸ் L னா 2 pi frequency L, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், 2 pi ரீடைன், frequency கிவன்ல இருக்கு 1000 by 2 pi L, 1 ஹென்றி போட்டா 1000 ஓம். X சஃபிக்ஸ் Cங்கிறது 1 by 2 pi frequency C, 2 pi ரீடைன், frequencyக்கு பதில் 1000 by 2 pi, C 0.2 மைக்ரோஃபாரட், மைக்ரோனா 10⁻⁻6, சால்வ் பண்ணா 5000 ஓம்னு வரும். இது அப்படியே கொண்டு போய் Z ஃபார்முலால ஃபில் பண்றோம். Z is equal to root of R square plus X suffix L minus X suffix C whole square. R 3000 ஓம்னு கொடுத்துட்டாங்க. X suffix L 1000, X suffix C வந்து 5000. இதை சிம்பிளிஃபை பண்ணா 4000 ஸ்கொயர் வரும். இது 3000 ஸ்கொயர். அதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா அகைன் 5000 ஓம்னு. இதை வச்சு ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா V by Z. V 10 வோல்ட் கொடுத்துட்டாங்க, Z 5000. சால்வ் பண்ணா 2 × 10⁻³ ஆம்பியர்னு வருது. நாம கண்டுபிடிக்கிற கரண்ட் ஆர்எம்எஸ் கரண்ட், பட் அவங்க கேட்டிருக்கிறது பீக் கரண்ட். அப்ப IRMS is equal to I0 by √2. இந்த ஃபார்முலால இருந்து நாம என்ன பண்ணிக்கலாம்னா I0 கண்டுபிடிச்சிடலாம். √2 × I வந்துடும். √2 × ஐக்கு பதில் 2 × 10⁻³ ஆம்பியர்னு எழுதிட்டேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே பீக் கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. பட் கொஸ்டின் அதோட ஸ்டாப் ஆகல. ஆவரேஜ் பவரும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் பவர் வேணும். ஆவரேஜ் பவரோட ஃபார்முலா VI cos I. V 10 வோல்ட் கொஸ்டின்ல இருக்கு. I நாம கண்டுபிடிச்சிட்டோம் 2 × 10⁻³ ஆம்பியர். காஸ்டைங்கிறது பவர் ஃபேக்டார். பவர் ஃபேக்டாரோட ஃபார்முலா R by Z. R 3000 கிவன்ல இருக்கு. Z நாம கண்டுபிடிச்சிட்டோம் 5000. சிம்பிளிஃபை பண்ணா வந்துடும். இந்த ஆவரேஜ் பவருக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்குறாங்க. டெஃபினட்டா இருக்கு. ஆவரேஜ் பவர்ல கரண்ட் இன்வால்வ் ஆகுது. கரண்ட்ல உங்களுக்கு இம்பிடன்ஸ் இருக்கும் பாருங்க. கரண்ட் I is equal to V by Z. ஆவரேஜ் பவர்ல பவர் ஃபேக்டாரும் இருக்கு. பவர் ஃபேக்டார்ல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இம்பிடன்ஸ் வரும். ஸோ அதனால இம்பிடன்ஸ்ல X சஃபிக்ஸ் L X சஃபிக்ஸ் C இருக்கு. X சஃபிக்ஸ் L X சஃபிக்ஸ் C யார் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி சம்பந்தப்பட்ட டேர்ம். ஸோ ஃப்ரீக்வன்சி மாற மாற X சஃபிக்ஸ் L X சஃபிக்ஸ் C மாறும். அது மாறுனுச்சுன்னா Z மாறும். Z மாறுனுச்சுன்னா கரண்ட் பவர் ஃபேக்டார்லாம் மாறும். கரண்ட்டும் பவர் ஃபேக்டாரும் மாறுனுச்சுன்னா ஆவரேஜ் பவரும் மாறும். அப்ப ஆவரேஜ் பவர் ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா போதும். எக்ஸ்பிளைன்னு கேட்டா இப்ப நான் என்ன எக்ஸ்பிளனேஷன் சொன்னோம் அதை நீங்க எழுதிக்கலாம். டிபெண்ட் பண்ணி இருக்கான்னு கேட்டா எஸ்ன்னு போட்டுடலாம். எக்ஸ்பிளைன்னு கேட்டா ஆவரேஜ் பவர்ல இருக்கிற கரண்ட் அண்ட் பவர் ஃபேக்டார்ல Z இன்வால்வ் ஆகுது இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ் will have X suffix L and X suffix C. X suffix L and X suffix C will depends on frequency nu. ஸோ ஃப்ரீக்வன்சி ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். இந்தியாவில் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ், யூஎஸ்ல ஃப்ரீக்வன்சி 60 ஹெர்ட்ஸ். இந்த கொஸ்டின்ல ஃப்ரீக்வன்சி 1000 by 2 pi. அப்ப இது மாற மாற இந்த வேல்யூஸ் மாறும்.
இது மாறிடுச்சுன்னா டோட்டலா எல்லாமே என்ன ஆகும்னா மாறும். ஸோ இதான்ப்பா 8th கொஸ்டினுக்கான ஆன்சர். 8th கொஸ்டின் ஒரு சிஸ்டமேட்டிக் கொஸ்டின், எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இதுவும் பாப்புலரான கொஸ்டின் தான். இது என்சிஆர்டி எக்ஸாம்ல வந்த ஒரு கொஸ்டின். ஸோ முடிச்சாச்சு. 9th கொஸ்டின் அகைன் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த வருஷம் நீட்ல கூட இதே கொஸ்டின் தான் இருந்தது, லைட்டா நம்பர் மட்டும் மாறி இருந்தது. இன் அன் ஏசி சர்க்யூட் an alternating voltage E is equal to 200 root 2 sin 100t volt is connected to a capacitor of capacity 1 microfarad. The RMS value of current in the circuit is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஏசி சப்ளைய கெப்பாசிட்டருக்கு மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்எம்எஸ் கரண்ட் கேட்டிருக்காங்க. ஒன்லி கெப்பாசிட்டர்னா ஓம்ஸ் லா பேனர் படி கரண்டோட ஃபார்முலா V by X suffix C. பாருங்க, I is equal to V by X suffix C. சாரி, V by இல்ல, கரண்டோட ஃபார்மா V by X suffix C. X suffix C ஓட ஃபார்முலா 1 by ஒமேகா இன்டூ C. ஒமேகா மேல போயிடுச்சு அப்படின்னா V இன்டூ ஒமேகா C அப்படின்னு ஒன்று. அவங்க ஏசி சப்ளைன்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் E is equal to E naught sin ஒமேகா T. அதை நான் என்ன பண்றேன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி ஒமேகா 100 E naught 200 root 2 அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எப்பயாவது ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அதுல இருந்து மேக்சிமம் வேல்யூவை டெவலப் பண்ணணும். மேக்சிமம் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு தேவையான ஆர்எம்எஸ் வேல்யூவை ரெடி பண்ணிக்கிறோம். ஆர்எம்எஸோட ஃபார்முலா E naught by root 2. E naught 200 root 2 by root 2 போட்டா எனக்கு ஆர்எம்எஸ் கிடைச்சிரும். அதை சிம்பிளி வீன்னு எழுதிக்கலாம். ஒன்லி கெப்பாசிட்டருங்கிறதுனால நான் V suffix C எழுதியிருக்கேன். எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அதனாலதான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்ட்டு. கெப்பாசிட்டி மட்டும் இருக்கிறப்ப கரண்ட் கேட்டிருக்காங்க. ஓம்ஸ் லா பேனர் படி கரண்டோட ஃபார்முலா I is equal to V by X suffix C. X suffix C னா 1 by ஒமேகா C. ஒமேகா மேல போயிடுச்சு. V 200, ஒமேகா நம்மளுக்கு 100ன்னு எங்களுக்கு கிளியரா தெரியுது. அப்புறம் C கொடுத்துருக்காங்க 2 மைக்ரோஃபாரட். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணா, சாரி 1 மைக்ரோஃபாரட். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். இந்த கொஸ்டின் பக்கத்துல ரெஃபர் ப்ராப்ளம் நம்பர் 19ன்னு போடுங்க. 19th ப்ராப்ளமும் இதே கொஸ்டின் தான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கும். அவசரத்துல எழுதிட்டேன், அதனால நான் 1 மைக்ரோஃபாரடுக்கு பதில் 2 மைக்ரோஃபாரட்னு போட்டிருப்பேன். நான் ஜஸ்ட் 19 காமிக்கிறேன், இதே ஆன்சர் தான் இருக்கும். நான் வேகமா 19th ப்ராப்ளத்துக்கு போறேன். நீங்க ரெஃபர் ப்ராப்ளம் நம்பர் 19 போட்டுக்கோங்க. நீங்க 19 பார்த்தா தெரியும், இதே கொஸ்டின் தான் இருக்கும். பாருங்க, 2 மைக்ரோஃபாரட்னு இருக்கும். அதே ஸ்டெப்ஸ் தான் பண்ணியிருப்பேன். நீங்க ஒரு ப்ராக்டிஸா இதை என்ன பண்ணிக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ 9ம் 19ம் ஓவர். 10th கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். 10th கொஸ்டின் நம்ம ரெகுலர் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. 11th கொஸ்டின் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லியிருப்பேன். 12th கொஸ்டின் எடுங்க. 12ம் 13ம் ஒரே மாதிரியான ஃபார்மேட்டு. 12ம் 13ம் என்சிஆர்டியில் பல தடவை வந்திருக்கு. இந்த காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின்ஸ்லாம் இந்த ஸ்டைல் என்ன ஆயிருக்குன்னா அடிக்கடி வந்திருக்கு. 12ல கெப்பாசிட்டர் ஹைலைட் பண்ணி, 13ல இண்டக்டாரை ஹைலைட் பண்ணி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கிட்டே வாங்க. A capacitor C, variable resistor R, bulb B are connected in series AC mains are as shown. Bulb glows with some brightness. How will the glow of the bulb change if 1. A dielectric slab introduced between a plates of capacitor keeping the resistance R to be same. ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு பல்ப் ஏசி சப்ளையோட சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. பல்போட பிரைட்னஸ் எப்படி சஃபர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல கெப்பாசிட்டர்ல ஒரு மாற்றம் பண்றாங்க. என்ன மாற்றம்னா உள்ள டைஎலக்ட்ரிக் போடுறாங்க. நீங்க லாஜிக்கலா இந்த மாதிரி கொஸ்டினை அப்ரோச்சே பண்ணக்கூடாது, டெக்னிக்கலா தான் அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி பல்ப் பிரைட்னஸ் பத்தி எப்ப கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்னா ஓமிக் வேல்யூ ஆஃப் கன்சர்ன் காம்பனன்ட். இப்போ ஏதோ ஒரு காம்பனண்ட்டை டிஸ்டர்ப் பண்றாங்களா, இப்போ கெப்பாசிட்டர் தானே டிஸ்டர்ப் பண்றாங்க, அந்த கெப்பாசிட்டரோட ஓமிக் வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னு செக் பண்ணும். இதான் க்ளூ. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல ஏசி சப்ளை கொடுத்துட்டு பல்புக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பல்ப் பிரைட்னஸ் என்ன ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா, நீங்க பண்ண வேண்டியது அந்த எந்த காம்பனண்ட்டை அவங்க தொந்தரவு பண்றாங்களோ, டிஸ்டர்ப் பண்றாங்களோ, அந்த காம்பனண்ட்டோட ஓமிக் வேல்யூ எப்படி சஃபர் ஆகுது அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். இப்ப கெப்பாசிட்டர்ல டைஎலக்ட்ரிக் போட்டாங்க. சியோட டிசைன் ஃபார்முலா எப்சிலான் நாட் ஏ பை டி.
டைஎலக்ட்ரிக் போட்டாங்கன்னா எப்சிலான் ஆர் உள்ள வந்துடும். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1ங்கிறதுனால சி வேல்யூ ரைஸ் ஆயிரும். சி சம்பந்தப்பட்ட ஓமிக் வேல்யூ தான் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ் சி. ஃபார்முலா 1/2π ஃப்ரீக்வன்சி சி. சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்ங்கிறதுனால ஓமிக் வேல்யூ என்ன ஆயிருக்கும், குறைஞ்சிரும். ஓம் கரண்ட் அப்போஸ் பண்ற கேரக்டர். கரண்ட் அப்போஸ் பண்ற கேரக்டர் குறையுதுன்னா கரண்ட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். கரண்ட் அதிகமாயிருச்சுன்னா பிரைட்னஸ் அதிகமாயிரும். இப்படி டெக்னிக்கலா தான் கண்டுபிடிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் லாஜிக்கலா கண்டுபிடிக்க கூடாது. நீங்க எப்படி தப்பு பண்ணுவீங்கன்னா, டைஎலக்ட்ரிக் போட்டாங்க, டைஎலக்ட்ரிக் போட்டா அது இன்சுலேட்டர், இன்சுலேட்டர்னா கரண்டே இருக்காது, அப்ப பிரைட்னஸ் வராது அப்படின்னு யோசிக்க கூடாது. அது டிசி சப்ளைல. ஏசி சப்ளைல கெப்பாசிட்டரோட ஆட்டிடியூட் டோட்டலா மாறும். அதனால நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி தான் யோசிக்கணும். எப்படி எந்த காம்போனண்ட்டை டிஸ்டர்ப் பண்றாங்களோ அந்த காம்போனண்ட்டோட ஓமிக் வேல்யூ எப்படி சஃபர் ஆகுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். நான் அப்படிதான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின் என்ன இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் இன்க்ரீஸ் கீப்பிங் சேம் கெப்பாசிட்டன்ஸ். அப்ப என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம். ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் அப்போஸ் பண்ற கேரக்டர். இப்போ ஆர் கெட் இன்க்ரீஸ் கரண்ட் குறைஞ்சிரும். அப்ப பிரைட்னஸ் என்ன ஆயிரும்னா குறைஞ்சிரும். மூணாவது பாருங்க, frequency of AC mains is increased for same capacitor and resistor. frequency மாத்தினா என்ன ஆகும்னு கேக்குறாங்க. நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 8th கொஸ்டின்ல பார்த்தோம். frequency சஃபர் ஆச்சுன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்லாம் மாறும். அப்போ டோட்டலா சர்க்யூட்டோட நேச்சர், பிஹேவியர் எல்லாமே மாறும். அப்ப இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட ஃபார்முலா எழுதுறோம். X(C) is equal to 1/2π frequency C. frequency அதிகமாகுதுங்கிறீங்க. frequency இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்ப இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் குறைஞ்சிடும். அதோட யூனிட் ஓம். ஓமிக் வேல்யூ குறையுதுன்னா கரண்ட் அதிகமாயிடும். கரண்ட் அதிகமாயிருச்சுன்னா பிரைட்னஸ் அதிகமாயிடும். ஸோ அகைன் அதே க்ளூ தான்ப்பா. யார் டிஸ்டர்ப் ஆகுறாங்களோ அவங்களால ஓமிக் வேல்யூ ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமா, எந்த காம்பனண்ட்டை தொந்தரவு பண்றாங்க, இல்ல சர்க்கியூட்ல எதை மாத்துறாங்க, அதனால ஓமிக் வேல்யூ ஆஃப் தட் காம்பனண்ட், சர்க்கியூட்ல இருக்கிற ஓமிக் வேல்யூ மாறுமா அப்படின்னு பார்க்கணும். ஓம் அப்படிங்கிற அந்த கேரக்டர் கரண்ட் அப்போஸ் பண்ணும். அப்ப கரண்ட்டுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதை நீங்க ஈஸியா வச்சு என்ன பண்ணிடலாம், பிரைட்னஸ் ஆஃப் பல்ப் என்ன ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதான்ப்பா லாஜிக். ஸோ அடுத்து என்ன, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்து 14th கொஸ்டின். ஒரு நிமிஷம் திருப்பி நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவேன். திருப்பி நான் எடுக்கணும். 12th கொஸ்டின் பார்த்தோம்னு நினைக்கிறப்ப. ஆமா 12th பார்த்தோம். 13 எடுக்கும். கெப்பாசிட்டரை ஹைலைட் பண்ணி 12th பண்ணியிருப்பேன். 13ல இண்டக்டாரை ஹைலைட் பண்ணி பண்ணிருப்பேன். 13 ஆமா. An inductor L of inductive reactance X(L) is connected in series with a bulb B and an AC source. How would brightness of the bulb change when number of turns in inductor is increased? 2. An iron rod is inserted in the inductor. 3. A capacitor of reactance X(C) is equal to X(L) is inserted in series in the circuit. Justify your answer in each case. ஒரு இண்டக்டாரு, அதோட இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் X(L) சொல்லிட்டாங்க. அதோட ஒரு பல்பு ஏசி சப்ளையோட சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு ஃபேவரா நான் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த இண்டக்டார்ல இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ரைஸ் ஆச்சுன்னா பல்போட பிரைட்னஸ் எப்படி சஃபர் ஆகும்னு கேட்குறாங்க. இண்டக்டாரோட டிசைன் ஃபார்முலா μ0n²A/L. செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன்ங்கிற டைட்டில்ல செல்ஃப் இண்டக்ஷனோட 7th பாயிண்ட்ல நாம இதை படிச்சிருக்கோம். நான் அதை தான் இங்க எழுதியிருக்கேன். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எல்லும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்ப எல் இன்க்ரீஸ் ஆகும். எல் சம்பந்தப்பட்ட ஓமிக் வேல்யூ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் X(L). when L get increased அதோட ஓமிக் வேல்யூ X(L) இன்க்ரீஸ் ஆயிடும். ஓமிக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கரண்ட் குறைஞ்சிரும். கரண்ட் குறைஞ்சிருச்சுன்னா பிரைட்னஸ் குறைஞ்சிரும்.
நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு சொன்ன அந்த ஃப்ளோ அப்படியே செட் ஆகும். எந்த காம்பனண்ட்டை சஃபர் பண்றாங்களோ அந்த காம்பனண்ட்டோட ஓமிக் வேல்யூ என்ன ஆகுதுன்னு அனலைஸ் பண்ணும். ஸோ செகண்ட் டிவிஷன்ல அவங்க ஒரு அயன் ராடை இண்டக்டார்ல வச்சுட்டாங்க சொல்றாங்க. சம் அதர் மீடியம் வந்துருச்சுன்னா இந்த எல்லோட ஃபார்முலால இருக்கிற மியூ நாட் பக்கத்துல மியூஆர் வந்துடும். அயன் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலோட மியூஆர் வந்து வெரி 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 கிரேட்டர் தன் 1. 600 இருந்து 1000 வரையும் வரும். அப்ப எல் வேல்யூ பயங்கரமா ரைஸ் ஆகும். இஃப் எல் வேல்யூ கெட்ஸ் ரைஸ் இன்க்ரீஸ், அது சம்பந்தப்பட்ட ஓமிக் வேல்யூ எக்ஸ் சஃபிக்ஸ் எல் 2π ஃப்ரீக்வன்சி எல் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓமிக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கரண்ட் குறைஞ்சிரும். நான் ஓமிக் வேல்யூ கரண்ட் அப்போஸ் பண்ற கேரக்டர், அப்ப பிரைட்னஸும் குறைஞ்சிரும். தேர்ட் டிவிஷன்ல ஒரு கெப்பாசிட்டர்னு ஒரு காம்பனண்ட்டை இந்த சர்க்கியூட்ல இன்சர்ட் பண்றாங்க. கெப்பாசிட்டரோட ஓமிக் வேல்யூ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வரும். அதுவும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவலுங்கிறாங்க. அப்படின்னா பல்ப் பிரைட்னஸ் என்னன்னு கேட்கறாங்க. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் ஈக்குவல்னா அது ரெசனன்ஸை மீன் பண்ணும். ரெசனன்ஸ்னாவே கரண்ட் மேக்ஸிமம். போய் ரெசனன்ஸ் சர்க்கியூட்டை ரெஃபர் பண்ணி பாருங்க. கரண்ட் மேக்ஸிமம்னா பிரைட்னஸும் ஹெவியா இருக்கும். அவ்வளவுதான்ப்பா. இது ரெண்டும் ஒரே ஸ்டைல். 12th கொஸ்டினும் 13th கொஸ்டினும் ஒரே ஸ்டைல். முடிச்சாச்சு. 14 ஆல்ரெடி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 15 ஒரு நார்மல் கொஸ்டின் தான். ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுல வரும். தி கிவன் சர்க்கியூட் டயக்ராம் ஷோஸ் a series LCR connected to a variable frequency 230 volt source. Determine the source frequency which drives the circuit in resonance. First division முடிச்சிருவோம். அவங்க RLC series circuit கொடுத்திருக்காங்க. காம்போனன்ட்டோட வேல்யூஸ்லாம் இருக்கு. சப்ளை வோல்டேஜும் இருக்கு. இந்த மாதிரி ஜஸ்ட் நம்பர் கொடுத்தாங்கன்னா ஆர்எம்எஸ். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க பாருங்க. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா 1/2π√LC. 2π ரீடைல், L 5 ஹென்ரி, C 80 மைக்ரோஃபாரட். சிம்பிளிஃபை பண்ணா 25/π ஹெர்ட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ 1 முடிச்சாச்சு. ரெண்டாவது, obtain impedance of the circuit and amplitude of current in the resonance frequency கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கங்கப்பா இந்த கொஸ்டின்ல. obtain impedance of the circuit and amplitude of, இதை அடிச்சிருங்க. ஆம்பிளிடியூட்னா பீக் கரண்ட் கண்டுபிடிக்கணும். நான் நோட்ஸ்ல பீக் கரண்ட் பண்ணலாம், ஆர்எம்எஸ் கரண்ட் பண்ணியிருக்கேன். போர்டுனா எழுதி நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்னா அப்டேட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுவேன். அப்படி அப்டேட் பண்றதுக்கு பதில் ஒரு சின்ன சேஞ்ச், கொஸ்டின் அப்டேட் பண்ணிடலாம், அவ்வளவுதான். ஸோ ஆம்பிளிடியூட் ஆஃப் இந்த வார்த்தையை என்ன பண்ணிருங்கன்னா அடிச்சிருங்க. அப்டைன் இம்பிடன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ரெசனன்ஸ்ல இசட்டும் ஆரும் ஈக்குவல். ஆர் 40 ஓம். அப்ப இசட் இஸ் ஈக்குவல் டு 40 ஓம்னு. ஆக்சுவலா கரண்டோட ஃபார்முலா V/Z. எல்லா காம்பனண்ட்டும் கலந்து இருந்தா இசட்டும் ஆரும் ஈக்குவலா இருக்கிறதுனால V/R. V 230 R 40 சால்வ் பண்ணா 24/4 ஆம்பியர்னு வருது. இது ஆர்எம்எஸ் கரண்ட். மேபி ஆம்பிளிடியூட் ஆஃப் கரண்ட் கேட்கறாங்க, பீக் கரண்ட் கேட்கறாங்க, மேக்ஸிமம் கரண்ட் கேட்கறாங்கன்னா நீங்க IRMSல இருந்து I0 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? IRMS is equal to I0/√. அந்த ஃபார்முலா வச்சு பண்ணணும். அதை நான் நோட்ஸ்ல மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. நான் கிளாஸ்ல அதை நடத்துறப்ப என்ன பண்ணிடுவேன்னா அப்டேட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுவேன். நீங்க அதுக்கு பதில் கொஸ்டினை மாத்திக்கங்க, அவ்வளவுதான். இப்ப நான் இதை எழுதி காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நீங்க கொஸ்டின் என்ன பண்ணிருங்கன்னா மாத்திருங்க. எப்படி மாத்தணும்? கொஸ்டின்ல ஆம்பிளிடியூட் ஆஃப்ங்கிற வார்த்தையை எடுத்துடணும். தேர்ட் டிவிஷன் என்ன இருக்கு பாருங்க. Determine the RMS potential drop across 3 elements of the circuit. அப்படின்னா V/R, V/L, V/C இதை மூணையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. V/Rனா I into R. I 23/4, R 40 ஓம், சால்வ் பண்ணா 230 வோல்ட். V/Lனா I X/L. I 23/4, X/Lனா 2π frequency L, 2π retain, frequency கண்டுபிடிச்சிருக்கோம் 25/π. L 5 ஹென்ரி போட்டா 1347.5 வோல்ட்னு வருது. நாம ரெசனன்ஸ் சர்க்கியூட்டை தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். ரெசனன்ஸ்ல X/L X/C ஈக்குவலா, அதே மாதிரி V/L V/C ஈக்குவலா. அதனால ரிஸ்க் எடுத்து நாம V/C கண்டுபிடிக்க தேவையில்லை. இஸ் ஈக்குவல் டு V/L எழுதிடலாம். அடுத்து நாலாவது டிவிஷன். ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் தி அப்சர்வேஷன் that the algebraic sum of voltage of 3 elements in third division is greater than the supplied voltage?
நாம அப்ளை பண்ணிருக்கிற வோல்டேஜ் பாருங்களா 230 வோல்ட் தான். ஆனா 3வது டிவிஷன்ல ஒரு காம்பனண்டோட வோல்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். இத மூணையும் நார்மலா ஆட் பண்ணா எவ்வளவு வரும்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு 230, அப்ராக்சிமேட்டா இது ஒரு 1450 எடுத்துக்கலாம். இது ஒரு 1450. 1450 பிளஸ் 1450 2900 பிளஸ் 230. 2900 பிளஸ் 230 அரௌண்ட் 3100 வோல்ட் வருது. நாம கொடுத்தது வெறும் 230 வோல்ட் தான். ஆனா 3 வோல்டேஜையும் நார்மலா அல்ஜிபிரிக் சம் பண்ணா எவ்வளவு வருது அப்படின்னா 3100 வோல்ட் வருது. அப்ப நாம கொடுத்ததோட இது கிரேட்டரா இருக்கு. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம 3 வோல்டேஜையும் அல்ஜிபிரிக் சம் பண்ண முடியாது. அப்படி பண்ணாத அனாலிட்டிக்கல் மெத்தட் நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. அனாலிட்டிக்கல் மெத்தட் படி போறதா இருந்தா நம்ம வேற ஃபார்முலா தான் V(L)V(Q) யூஸ் பண்ணணும். ஓம்ஸ் லா பேனர் யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம பேசர் அடிஷன் மெத்தடுக்குள்ள தான் போகணும். அதனால இங்க அல்ஜிபிரிக் சம் பாசிபிள் கிடையாது அப்படின்னு நீங்க எழுதணும். ஏன் பாசிபிள் கிடையாதுன்னா ரெசிஸ்டார், இண்டக்டார், கெப்பாசிட்டர் மூணுலயுமே கரண்டோட ஆட்டிடியூட் மாறுது. ரெசிஸ்டார்ல கரண்ட்டும் வோல்டேஜும் இன்ஃபேஸ்ல இருக்கும். இண்டக்டார்ல கரண்ட் 90 டிகிரி லேகிங், கெப்பாசிட்டர்ல கரண்ட் 90 டிகிரி லீடிங். ஸோ இந்த மாதிரி கரண்டோட ஆட்டிடியூட் மாறுறதுனால அல்ஜிபிரிக் சம்குள்ள போனா அனாலிட்டிக்கல் மெத்தடுக்குள்ள போய் தான் ஆன்சர் எடுக்கணும். அது நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லாதனால நம்ம பேசர் அடிஷன் மெத்தட் போகணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்கணும். நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து நோட்ஸ்ல எழுதியிருப்பேன். இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை நான் ரொம்ப ஏர்லியரா உங்களுக்கு வந்து இந்த 5th கொஸ்டின் நடத்துறப்பே சொன்னதுதான். அகைன் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். 5th கொஸ்டின்ல 4th கொஸ்டின் நடத்துறப்பே நான் உங்களுக்கு அங்கிருந்து ஆரம்பிச்சிருப்பேன். அல்ஜிபிரிக் சம் பாசிபிள் கிடையாது, நம்ம வந்து பேசர் அடிஷன் மெத்தட் தான் போகணும். V is equal to V(R) plus V(L) plus V(C) எழுத முடியாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன்னா ஆல்ரெடி 4th கொஸ்டின்ல தெளிவுபடுத்தியிருப்பேன். ஸோ அதுதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். நீங்க நோட்ஸ்ல எக்ஸ்பிளனேஷன் படிச்சாலும் ஓகே, இல்ல 4th கொஸ்டின் போய் பார்த்தாலும் ஓகே, எது பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ செக் பண்ணிட்டு டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ இதோட உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 15th கொஸ்டின் ஓவர். நான் இங்க எழுதியிருப்பேன், டீட்டெயில்டா எழுதியிருப்பேன். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை தான் இப்போ எக்ஸ்பிளைனும் பண்ணேன். அதை தான் 4th கொஸ்டின்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 16th கொஸ்டின். 16th கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். A resistor of resistance 400 ohm. சாரி, 16th கொஸ்டின் நார்மல் கொஸ்டின் நான் பண்ணேன். 18th தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். A resistor of resistance 400 ohm and a capacitor of reactance 200 ohm are connected in series to 220 volt 50 Hz AC source. If the current in the circuit is 0.49 ampere, then find 1 voltage across resistor and capacitor, 2 value of inductance required so that voltage and current are in phase அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை நான் எழுதிட்டேன். R இருக்கு, I இருக்கு, X50 இருக்கு. வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டார் கேட்குறாங்க, விச் இஸ் ஓம்ஸ் லா பேனர் படி I into R, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்து அப்போ 0.49 into 400 196 வோல்ட்ஸ். வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் V(C)னா ஓம்ஸ் லா பேனர் படி Ix(. ஸோ கரண்ட்டையும் அகைன் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டிவ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். இது சிம்பிள். செகண்ட் டிவிஷன் தான் இதுல இம்பார்ட்டன்ட். செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ் ரெக்வயர்ட் so that voltage and current are in phase ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த சர்க்கியூட்ல இனிஷியலா ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்டும் தான் இருக்கு. இப்ப இண்டக்டன்ஸும் உள்ள போட சொல்றாங்க, போட்டா சர்க்கியூட் இன்பேஸ்க்கு மாறணுங்கிறாங்க. 3 காம்பனண்ட் வந்து இன்பேஸ் அப்படிங்கிற நேச்சர் வரணும்னா அது ரெசனன்ஸ் சர்க்கியூட்டா இருக்கணும். ரெசனன்ஸ்ல X(P)யும் X(L)ம் ஈக்குவல். ஸோ வோல்டேஜும் கரண்ட்டும் இன்பேஸா இருக்கணும்னா ஒன்லி ரெசிஸ்டார் இருக்கணும், இல்லைன்னா RLC சீரிஸ் சர்க்கியூட் ரெசனன்ஸா இருக்கணும். அப்ப X(C) is equal to X(L). X(C) கொஸ்டின்ல 200 ஓம் இருக்கு, X(L)னா 2π ஃப்ரீக்வன்சி L. இதுல இருந்து L கண்டுபிடிச்சா 200/2π into 50 Hz ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, போட்டா ஆன்சர் வந்து இதான்ப்பா. ரெசனன்ஸ் கண்டிஷன் எப்போ வந்தாலும் நம்ம ஸ்மார்ட்டா திங்க் பண்ணணும்.
ரெசனன்ஸ் கண்டிஷன்ல இருக்கிற குழுவை வச்சு சீக்கிரமா ஆன்சர் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். செவன் 17th கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ரைட் கொஸ்டின் தான், சிம்பிள் கொஸ்டின் தான், அதனால ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. 18 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. 18 very very important. A coil has resistance 30 ohm and inductive reactance 20 ohm at 50 Hz frequency. If an AC source of 200 volt, 100 Hz is connected across the coil, the current in the coil will be. நீங்க நல்லா பாருங்க, 20 ohm at 50 Hz frequency ஒரு frequency இருக்கு, அப்புறம் 100 Hz இன்னொரு frequency வருது. அப்ப கொஸ்டின்ல frequency மாறுது. frequency மாறினா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இவங்க வேல்யூலாம் மாறும். இதை கரெக்டா நீங்க ரெகனைஸ் பண்ணாதான் இந்த கொஸ்டின்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி கொஸ்டின் சாதாரண கேள்வி, கரண்ட் தான் கேட்டிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்ட் இருக்கு, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எஃபெக்ட் இருக்கு. அப்ப ஆர்எல் மாதிரி, அப்ப மோர் தென் ஒன் காம்பனன்ட்னா கரண்டோட ஃபார்முலா என்னன்னா உங்களுக்கு வந்து இங்க இருக்கு பாருங்க, I is equal to V by Z. இதுதான் கரண்டோட ஃபார்முலா. ஃபுல்லா பார்க்காதீங்க, கீழே பாருங்க, நான் கர்சர் ஆட்டுறேன்னா அந்த இடத்துல பாருங்க. இசட்டுக்கு பதில் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் சஃபிக்ஸ் எல் ஸ்கொயர்னு எழுதணும். வி கொடுத்துருக்காங்க 200 வோல்ட், அதை அப்படியே ஃபில் பண்ணிடலாம். ஆர் 30 ஓம், அதையும் அப்படியே ஃபில் பண்ணிடலாம். நீங்க எக்ஸ் சஃபிக்ஸ் செல்லுக்கு பதில் 20 ஓம்னு போட முடியாது, ஏன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் 20 ஓம் அட் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி, சப்ளை ஃப்ரீக்வன்சி 100 ஹெர்ட்ஸா மாறிடுச்சு. அப்போ ஃப்ரீக்வன்சி மாறினா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் மாறும், அதை கண்டுபிடிக்கணும். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நாம ஒரு கெப்பாசிட்டர், ஒரு இண்டக்டார், ஒரு ரெசிஸ்டார் இந்தியாவில் வாங்குறோம். இந்த காம்பனண்ட் அப்படியே யூஎஸ்க்கு எடுத்துட்டு போனாலும் அந்த காம்பனண்டோட வேல்யூ மாறாது. ஆனா இண்டக்டாரோட ஓமிக் வேல்யூ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும், கெப்பாசிட்டரோட ஓமிக் வேல்யூ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் கண்டிப்பா மாறும். ஏன்னா இந்தியாவில் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ், யூஎஸ்ல 60 ஹெர்ட்ஸ். அப்போ ஃப்ரீக்வன்சி மாற மாற இவங்களோட நம்பர் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப இவங்க இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 20 ஓம்னு சொல்லியிருக்காங்க. 20 ஓம் அட் 50 ஹெர்ட்ஸ். ஆனா இப்ப சப்ளை ஃப்ரீக்வன்சி மாறிடுச்சு 100 ஓம்னு. அப்ப இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப நீங்க வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட டெஃபினிஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. எப்படி யூஸ் பண்றது? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ் சஃபிக்ஸ் எல் இஸ் ஈக்குவல் டு 2 பை ஃப்ரீக்வன்சி எல். ஸோ நான் இங்க இருந்து வரேன், திருப்பி வரேன் பாருங்க, திருப்பி ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு திருப்பி ஷேர் பண்ணி தான் வரணும். எனக்கு அந்த பிகினிங் ஸ்லைட்ல இருந்தா வருது, அதுக்கு கீழே இருக்கிற ஸ்லைட்ல இருந்து வர மாட்டேங்குது. நான் எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். கொஸ்டின் நம்பர் 18. எக்ஸ் சஃபிக்ஸ் எல்லோட ஃபார்முலா 2 பை ஃப்ரீக்வன்சி எல். இதுல இருந்து எல் கண்டுபிடிச்சா 20 டிவைட் பை 2 பை இன்டூ 15 வந்துடும். ஸோ இது எல். எல் வேல்யூ இந்தியாவில் என்னவோ அதே தான் யூஎஸ்லையும், அந்த லாஜிக் தான். அப்போ எல் மாறாது. இப்போ இதை வச்சு நான் திருப்பி புது எக்ஸ் சஃபிக்ஸ் எல் கண்டுபிடிக்கிறேன். 2 பை புது ஃப்ரீக்வன்சி எல், 2 பை புது ஃப்ரீக்வன்சி 100, எல்லுக்கு பதில் 20 பை 2 பை 50. சால்வ் பண்ணா 41 வருது. ஒரு லாஜிக் பேசிஸ்லயே எடுக்கலாம், பட் நான் அதை என்கரேஜே பண்ண மாட்டேன். அதாவது 50 ஹெர்ட்ஸுக்கு 20 ஓம்னா 100 ஹெர்ட்ஸுக்கு 40 ஓம்னு ஒரு லாஜிக்கலா எழுதலாம். பட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு அது ஓகே ஆயிரும், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு அது நாட் ஓகேவா இருக்கும். அதனால எப்பயும் சிஸ்டமேட்டிக்கா கண்டுபிடிச்சிருங்க. இந்த 40 தான் நீங்க யூஸ் பண்ணணும் எக்ஸ் சஃபிக்ஸ் எல்லுக்கு பதில். அதான் பாயிண்ட். ஃப்ரீக்வன்சி மாறினா இண்டக்டிவ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூ மாறும். இதை நல்லா ரெகனைஸ் பண்ணி வச்சுக்கிறணும் மைண்ட்ல. ஃப்ரீக்வன்சி மாறுற மாதிரி கொஸ்டின்ல சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேட்டாவை மாற்றி போடணும். மற்றபடி சால்விங்லாம் நார்மல் தான். இந்த மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் வைக்கிறப்ப சால்விங்கான நம்பர்லாம் ஃபேன்சியா இருக்கும், ஈஸியா சால்வ் பண்ணி என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ 18 ஓவர். நெக்ஸ்ட் 19. 19ம் 9th கொஸ்டினும் ஒன்று தான், ஆல்ரெடி லிங்க் போட்டாச்சு. ஸோ 19ம் ஓவர். நெக்ஸ்ட் 20. 20 நம்ம ஆல்ரெடி முடிச்சிருப்போம், அதனால அடுத்து 21 போறேன்.
21 ஒரு முக்கியமான கொஸ்டின் பா. இது ஒரு டிசைன் கொஸ்டின். An electric lamp which works at 80 volt and 10 ampere DC is connected to 100 volt 50 hertz alternating current. Calculate the inductance of the choke required so that the bulb draws the same current of 10 ampere. ஆக்சுவலா ஒரு லேம்ப் இருக்கு. லேம்ப்னாவே இன்கான்டிசன் லேம்ப் தான். எலக்ட்ரிக் லேம்ப்னு சொல்லிட்டாவே அது இன்கான்டிசன் லேம்ப் தான். தமிழ்ல சொல்றதா இருந்தா குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க லோக்கலா. இப்ப அந்த மாடல் வர்றதில்ல. பல்போட வோல்டேஜ் 80 வோல்ட், அதுக்கு 10 ஆம்பியர் கரண்ட் தேவைப்படுது. இந்த பல்புக்கு 100 வோல்ட் ஏசி சப்ளை கொடுத்தா பஸ்ட் ஆயிடும். பொதுவா ஒரு டிவைஸ் எவ்வளவு கேட்குதோ அவ்வளவுதான் கொடுக்கணும். அதுக்கு மேல கொடுத்தா டேமேஜ் ஆயிடும். ஆனா டேமேஜ் ஆகாம இந்த பல்ப் ஒழுங்கா வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு ஒரு சோக் போட சொல்றாங்க. சோக்னாலும் காயில்னாலும் ஒண்ணுதான். அந்த காயிலோட எல் வேல்யூ என்ன, இண்டக்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. நீங்க இப்ப சோக் போட்டு பயங்கரமா போட்டு பல்போட பிரைட்னஸ் குறைஞ்சிடவும் கூடாது. சோக்கை கம்மியா போட்டு பல்போட பிரைட்னஸ் அதிகமா வந்து இல்ல பல்ப் திருப்பி பஸ்ட் ஆகுற அந்த சிச்சுவேஷனுக்கு போயிடக்கூடாது. சூட்டபிள் சோக் போடணும். அதாவது அதே 10 ஆம்பியர் கரண்ட் போடணும். அதுக்கு எவ்வளவு காயில் போடணும், அந்த காயிலோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இதே மாதிரி ஒரு டிசைன் ப்ராப்ளம் நடத்தியிருக்கேன். அப்படி நடத்துறப்ப என் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சே நடத்தியிருப்பேன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ப்ராப்ளம் நம்பர் 33 இல்ல 34 இந்த இடத்துல போய் பாருங்க. இதே மாதிரி ஒரு டிசைன் ப்ராப்ளம் இருக்கு. மறந்துடாம இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் அந்த லேம்பை வரைஞ்சிட்டேன். 80 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கேன். 10 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகணும்னாங்க. அகைன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லாஜிக் படி எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸையும் நம்ம ரெசிஸ்டன்ஸா ட்ரீட் பண்ணணும். அந்த லாஜிக்ல இந்த டிசைன் டேட்டா வச்சு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தட் பல்ப் கண்டுபிடிச்சாங்க, which is 8 ohm. இப்போ இந்த பல்புக்கு 100 வோல்ட் ஏசி சப்ளை கனெக்ட் பண்றாங்க வித் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. இதோட டாலரன்ஸ் 80 வோல்ட் தான். குண்டு பல்பை பொறுத்தவரை ஏசி டிசி ரெண்டுலையுமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ 100 கொடுத்தா 80யோட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப கண்டிப்பா பஸ்ட் ஆயிரும். பஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு காயில் போடுறாங்க. அந்த எல் வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. எல் வேல்யூ நம்ம இஷ்டத்துக்கு போட முடியாது. அகைன் இந்த சர்க்கியூட்ல 10 ஆம்பியர் கரண்ட் போகணும். அந்த பல்புக்கு 10 ஆம்பியர் கரண்ட் போகணும். அதனாலதான் இங்க இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு கரண்ட் போகணும்னா எல் வேல்யூ என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். இதான் பிளான். இப்ப சாதாரணமான ஒரு கான்செப்டா இது மாறுது பாருங்க. ஏசி சப்ளை இருக்கு, கரண்ட் இருக்கு, ஆர் இருக்கு, எல் இருக்கு. அப்ப இது ஆர்எல் சீரிஸ் சர்க்கியூட். ஈஸியா நீங்க கரண்டோட ஃபார்முலா எழுதிடலாம். ஆர்எல் சீரிஸ் சர்க்கியூட்ல கரண்டோட ஃபார்முலா V by Z, மோர் தென் ஒன் காம்பனன்ட் இருக்கிறதுனால. இதுல இருந்து Z கண்டுபிடிச்சா V by I, V 100 இருக்கு, I 10 போட்டா Z 10 ஓம் வருது. RL இருக்கிறப்ப Z ஓட ஃபார்முலா ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் X சஃபிக்ஸ் L ஸ்கொயர் which is 10. ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றான். அப்ப R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் பிளஸ் X சஃபிக்ஸ் L ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 வரும். R 8 ஓம். அப்ப 8 ஸ்கொயர் X சஃபிக்ஸ் L ஸ்கொயர் ரீடைன் இஸ் ஈக்குவல் டு 100. 8 ஸ்கொயர்ங்கிறது 64. அங்கிட்டு கொண்டு போய் கழிச்சா 36 ஆயிரும். X சஃபிக்ஸ் L ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36னா X சஃபிக்ஸ் L ரூட் ஆஃப் 36 6 ஓம்னு வரும். X சஃபிக்ஸ் Lனா 2π ஃப்ரீக்வன்சி L. அதுல இருந்து L கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஆன்சர். கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இதே ப்ராப்ளம் வந்திருக்கும். இங்க எல் வர்றதுக்கு பதில் ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கும். அதனால சால்விங் ஈஸியா இருக்கும். டிசி சப்ளையா இருக்கும். இங்க வந்து ஏசி சப்ளை இண்டக்டார் வர்றதுனால இம்பிடன்ஸ் அதுன்னு சால்விங் வேற ட்ராக் போகும். நீ ரெண்டையும் கம்பேர் பண்ணியும் படிச்சுக்கலாம், இல்லை ரெண்டையும் ஐசோலேட்டடாகவும் படிச்சுக்கலாம். ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இப்படிதான் படிச்சாகணும் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 22 ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே முடிச்சிருப்பேன். 23 ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே முடிச்சிருப்பேன். 24 ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே முடிச்சிருப்பேன். 25 26 ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே முடிச்சிருப்பேன். 27 28 வந்து நான் உனக்கு செகண்ட் கிளாஸ்ல முடிச்சிருப்பேன். இப்ப 29 இருக்கு. எல்லாரும் நேரா 29 சொல்லுங்க. A series AC circuit containing an inductor 20 millihenry, a capacitor 120 microfarad and a resistor 60 ohms is driven by an AC source of 24 volt 50 hertz. The energy dissipated in the circuit in 60 seconds. இன்னைக்கு கிளாஸோட பிகினிங்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சேன்.
பட் அந்த கொஸ்டின் சிம்பிளா இருந்தது. இப்ப சிம்பிளுக்கு பதில் நம்பர் வந்திருக்கு. எனர்ஜி டிசிபேஷன், எனர்ஜி லாஸ், பவர் லாஸ், ஹீட் லாஸ், பவர் டிசிபேஷன் இப்படி எல்லாம் சொன்னாங்க. நீங்க இமீடியட்டா எழுத வேண்டிய ஃபார்முலா I²R. எனர்ஜிங்கிறதுனால டைமும் உள்ள வந்துடும். அதனால ஃபார்முலா என்னன்னா உங்களுக்கு இதான் I²RT. இப்ப I கண்டுபிடிக்கணும். இப்போ போய் பாருங்க, உள்ள சர்க்யூட் ரீட் பண்ணி பாருங்க, கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்க. எல்லா காம்பனன்ட் இருக்கு, L இருக்கு, R இருக்கு, C இருக்கு. எல்லா காம்பனன்ட் இருந்தா ஐயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா V/Z. Z ஃபார்முலா √R² + X⁻L - X⁻C². அப்ப X⁻L வேணும். ஃபார்முலா 2π ஃப்ரீக்வன்சி L, 2π ரீடைன் ஃப்ரீக்வன்சி 50 Hz, L 20 மில்லி போட்டா ஆன்சர் வந்துடும். X⁻C 1/2π ஃப்ரீக்வன்சி C, 1/2π ரீடைன் ஃப்ரீக்வன்சி 50, அப்புறம் வந்து C வந்து 120 மைக்ரோஃபாரட் போட்டா ஆன்சர் வந்துடும். இது ரெண்டையும் கொண்டு வந்து இங்க ஃபில் பண்றான். R கொடுத்துருந்தாங்க 60 ஓம்ட்டு. அதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு Z கிடைக்குது. Z கொண்டு வந்து இங்க போட்டா எனக்கு I கிடைச்சிடும். ஐயை கொண்டு போய் இந்த இடத்துல போட்டா எனக்கு எனர்ஜி லாஸ் அண்ட் எனர்ஜி டிசிபேஷன் கிடைச்சிடும். I² R 60, டைமும் 60 செகண்ட் சொல்லியிருக்காங்க. இதான் ஆன்சர். 2019 ஜேஇல வந்த கொஸ்டின் சிம்பிள். பட் X⁻L, X⁻C கால்குலேஷன் தப்பு. X⁻L பண்ணிடலாம். ஏன்னா பை 3.14, 100 பைனா 6.28 வந்துடும். அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இந்த இடம் X⁻C கொஞ்சம் கால்குலேஷன் தப்பா இருக்கு. அப்ராக்சிமேட்டா பண்ணலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. நான் ஆப்சன்ஸ்ல வேரியேஷன்ஸ் நிறையா இருக்கும், அப்ராக்சிமேட்டா பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னதான், எனர்ஜி லாஸ், பவர் லாஸ், எனர்ஜி டிசிபேஷன் வந்து பயங்கர இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 29 ஓவர். 30 எடுக்கும். 30 ஆல்ரெடி முடிச்சிட்டோம், நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே முடிச்சிருப்போம். அடுத்து 31. In a series resonant RLC circuit, the voltage across 100 ohm resistor is 40 volt. The resonant frequency omega is 250 radian per second. If the value of C is 4 microfarad, then voltage across L is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ ரெசனன்ட் சர்க்யூட்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டார் 40 வோல்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஒமேகா கொடுத்துட்டாங்க, ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. சி வேல்யூ கொடுத்துட்டு வோல்டேஜ் அக்ராஸ் எல் கேட்டிருக்காங்க. ரெசனன்ஸா இருந்தாலும் எந்த சர்க்கியூட்டா இருந்தாலும் வி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் மேஜர் ஃபார்முலா. 3 காம்பனண்ட்டும் இருக்கிறப்ப வி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ரெசனன்ஸ்ல V∗L V∗C ஈக்குவல். அது ரெண்டும் ஈக்குவல்னு இங்க போட்டா இந்த போர்ஷன் 0 ஆயிடும். V∗R கொஸ்டின்ல 40 வோல்ட் இருக்கு, அதையும் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணி நான் V அப்டைன் பண்ணிட்டேன். அப்புறம் கரண்டோட ஃபார்முலா வேணும். கரண்டோட ஃபார்முலா 3 காம்பனண்ட் இருக்கிறப்ப V/Z. ரெசனன்ஸ்னா Z R ஈக்குவல், அதனால Z பதில் R ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ விக்கு பதில் 40 அப்டைன் பண்ணியிருக்கேன். R 100 ஓம் ரெண்டையும் போட்டா 0.4 ஆம்பியர்னு கரண்ட் கிடைச்சிடும். இதுல வோல்டேஜ் அக்ராஸ் எல் கேட்டிருக்காங்க. ரெசனன்ஸ் சர்க்கியூட். ரெசனன்ஸ் சர்க்கியூட்னா V∗L V∗C ஈக்குவல். அப்ப நான் வோல்டேஜ் அக்ராஸ் சி கண்டுபிடிச்சா அது வோல்டேஜ் அக்ராஸ் எல்லுக்கு ஈக்குவல் ஆயிடும். நான் ஏன் வோல்டேஜ் அக்ராஸ் சி பண்ண போறேன்னா சி வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் சியோட ஃபார்முலா என்ன? I∗C. ஐ கண்டுபிடிச்சிட்டேன் 0.4 ஆம்பியர். X⁻C 1/ωc. ஒமேகா கொஸ்டின்ல 215 இருக்கு, ஃபில் பண்ண ஆன்சர். டிமாண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் எல் கண்டுபிடிக்கலாம், டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. அதாவது V∗L = I × X⁻L நம்மளால எழுத முடியாது. V∗L = V∗C ரெசனன்ஸ். அந்த க்ளூவை யூஸ் பண்ணி நான் டீல் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு ஐ வேணுமா? அப்ப ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு போறேன். ஐனா V/Z. Z R ரெசனன்ஸ்ல ஈக்குவல். அடுத்து வி வேணுமா? வி நான் சிஸ்டமேட்டிக்கா கண்டுபிடிச்சிருக்கேன். ரெசனன்ஸ் இது ரெண்டு ஈக்குவல்னு வேகமாலாம் போகல, ப்ராப்பரா பண்ணிருக்கேன். நான் இப்ப டிஸ்பிளே பண்ற மாதிரி தான் நோட்ஸ்ல இருக்கும். இந்த நோட்ஸை நான் என்னைக்கு ரெடி பண்ணணும் அன்னைக்கு தான் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணேன். ஒரு 4-4.5 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் டைம்ல ரெடி பண்ணது எல்லாம். அது இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ 31 ஓவர். சிம்பிள் கொஸ்டின். ரெசனன்ஸ் சுவிட்ச் ஓவர் ஆகும், இங்கிட்ட அங்கிட்டு மாறிக்கிட்டே இருக்கும், அதுல கவனமா இருக்கணும். நெக்ஸ்ட் 32. An inductor 20 millihenry, a capacitor 50 microfarad, and a resistor 40 ohm are connected in series across a source of EMF V = 10 sin 340t. The power loss in AC circuit. Again power loss. அப்ப formula I²R.
அப்ப ஐயோட ஃபார்முலா வேணும் வி பை இசட். ஏன்னா எல்லா காம்பனண்ட்டும் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. பவர் லாஸ் எனர்ஜி லாஸ் வந்துருச்சுனாவே ஐ ஸ்கொயர்ட் ஆர் தான். அப்புறம் நீங்க காம்பனண்ட் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. எல் இருக்கு, சி இருக்கு, ஆர் இருக்கு, எல்லாருமே இருக்காங்களா? அப்போ மோர் தென் ஒன் காம்பனண்ட் வந்துருச்சுன்னா ஐயோட ஃபார்முலா வி பை இசட். இசட்டோட ஃபார்முலா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் அஃபிக்சல் மைனஸ் எக்ஸ் அஃபிக்சி ஹோல் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் அஃபிக்சல் எக்ஸ் அஃபிக்சி வேணும். அதுக்கு நான் அவங்க கொடுத்துருக்கிற வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதுறேன். இதை என்னோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்றேன். அப்படி கம்பேர் பண்ணா இ நாட் இருக்க வேண்டிய இடத்துல 10 வோல்ட் வருது, ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல 340 இருக்கு. இ நாட்ல இருந்து இஆர்எம்எஸ் கண்டுபிடிச்சிடலாம். இஆர்எம்எஸ் ஓட ஃபார்முலா இ நாட் பை ரூட் 2, இ நாட் 10 பை ரூட் 2 வோல்ட்னு வந்துடும். இஆர்எம்எஸ் தான் வீன்னு எழுதுறோம். நாம இங்க யூஸ் பண்ண வேண்டியது ஆர்எம்எஸ் வேல்யூ தான். அதை நான் பிகினிங்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ எக்ஸ் அஃபிக்ஸ் எல் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் அஃபிக்ஸ் எல்னா ஒமேகா இன்டு எல். ஒமேகா 340 கொஸ்டின்ல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. எல் கொஸ்டின்ல இருக்கு 20 மில்லி ஹென்றி, போட்டா ஆன்சர் வந்துடும். எக்ஸ் அஃபிக்ஸ் 1 பை ஒமேகா 2, அகைன் ஒமேகா 340, சி கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 50 மைக்ரோ ஃபேரட், போட்டா ஆன்சர் வந்துடும். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான், இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் 40ன்னு கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணிட்டேன். எக்ஸ் அஃபிக்ஸ் எல் 6.8, எக்ஸ் அஃபிக்ஸ் சி 58.8. சால்வ் பண்ணா இசட் கிடைச்சிரும். இசட்டையும் விஏ இங்க ஃபில் பண்ணா ஐ கிடைச்சிரும். ஐயை கொண்டு வந்து இங்க ஃபில் பண்ணா பவர் லாஸ் கிடைச்சிரும். சால்விங் நீ பாத்துக்கலாம்ப்பா, சால்விங் சிம்பிள் தான். சால்விங் நான் ஏதோ வேகமா சொல்லிட்டதான் நினைச்சு குழப்பிக்க வேணாம், அது உனக்கு பார்த்தாவே புரியும். இந்த ஸ்டைல்ல 3 கொஸ்டின் வரும். தேர்டு கொஸ்டின் 29, அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின். இது மூணுமே பவர் லாஸ்க்கான கொஸ்டின் ஆர் எனர்ஜி லாஸ்க்கான கொஸ்டின் தான். ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் ஆர் ஏதோ ஒரு என்சிஆர்டி எக்ஸாம்ல இருந்து வந்த கொஸ்டின் தான் எழுதியிருக்கேன். ஸோ இதுல எல்லாத்துலயும் ஒரே விஷயம் தான், திருப்பி திருப்பி ஒரே மாதிரி தான் இருக்கும். பயங்கர இனோவேட்டிவா இதுல எதுவும் கிடையாது. ஸோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 33. The instantaneous value of alternating current and voltage in the circuit are I is equal to 1 by root 2 sin 100 pi t ampere. V is equal to 1 by root 2 sin 100 pi t plus pi by 3 volt. The average power in watts consumed in the circuit is. Voltage and current equation கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அது இன்ஸ்டன்டேனியஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இன்ஸ்டன்ட்லேயே வேல்யூ மாறுதுங்கிறதுனால இன்ஸ்டன்டேனியஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஆவரேஜ் பவர் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் பவரோட ஃபார்முலா விஐ காஸ் ஐ. இங்க இருக்கிற வி, இந்த ஐ, இதெல்லாம் ஆரம்பம். ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது ஈக்குவேஷன். கரண்டோட ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 1 by root 2 sin 100 pi t இருக்கு. வோல்டேஜோட ஈக்குவேஷன் 1 by root 2 sin 100 pi t plus pi by 3 இருக்கு. எனக்கு 3 டேட்டா வேணும். விஆர்எம்எஸ் வேணும், ஐஆர்எம்எஸ் வேணும், சை வேணும். சையோட டெஃபினிஷன் என்ன? ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அப்போ வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். வோல்டேஜ்ல என்ன ஆங்கிள் இருக்குன்னு பாருங்க, 100 pi t plus pi by 3. கரண்ட்ல என்ன ஆங்கிள் இருக்கு? 100 pi t. ரெண்டையும் கழிச்சிருங்க. இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா எது பெருசோ அது வந்து சின்னதை கழிச்சிருங்க. கழிச்சா அந்த சை ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற நம்பர் தான் உங்களுக்கு என்னன்னா மேக்சிமம் கரண்ட். இது ஐ நாட்டு, இது இ நாட்டு. ஐ நாட்டை வச்சு ஈஸியா ஐஆர்எம்எஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஐஆர்எம்எஸ் ஓட ஃபார்முலா ஐ நாட் பை ரூட் 2, ஐ நாட் 1 by root 2 இருக்கு, பை ரூட் 2 போட்டா 1 by 2 வந்துடும். ஐஆர்எம்எஸ் சிம்பிளா ஐன்னு எழுதலாம். இஆர்எம்எஸ் வந்து இ நாட் பை ரூட் 2, இ நாட் 1 by root 2 இருக்கு, 1 by root 2 by root 2 போட்டா 1 by 2 வந்துடும். இஆர்எம்எஸ் சிம்பிளா வின்னு எழுதிக்கலாம். இது ரெண்டையும் இங்க ஃபில் பண்ணா உங்களுக்கு ஆவரேஜ் பவர் கிடைச்சிடும். ஸோ 1 by 2, 1 by 2, சையோட ஆங்கிள் 60, காஸ் 60 1 by 2, சால்வ் பண்ணா 1 by 8 வாட்ஸ். முடிச்சாச்சுப்பா. 33 ஓவர். 34 நம்ம ஆல்ரெடி முடிச்சிருப்போம். 35 ஆல்ரெடி முடிச்சிருப்போம். 36 நோ நீட்னு போட்டுருங்க. 36 நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது, ரொம்ப பழைய சிலபஸ்ல இருந்தது, அதனால இப்ப நம்மளுக்கு இது இல்லைங்கிறதுனால நோ நீட்னு போட்டுடலாம். அப்புறம் 37ல இருந்து நீங்க ஹோம்ஒர்க் போட்டுக்கலாம். 37ல இருந்து எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஹோம்ஒர்க் போட்டுக்கலாம். 48 வரையும் ஹோம்ஒர்க் போட்டுக்கலாம். நோட்ஸ்ல நான் சொல்ற பேஜஸ் எடுங்க. 37ல இருந்து 48 வரையும் ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. 48க்கு அடுத்து பாத்தீங்கன்னா எல்சி ஆசிலேஷன் ஒரு டைட்டில் இருக்கு. இந்த எல்சி ஆசிலேஷனும் சிலபஸ்ல கிடையாதுப்பா. என்சிஆர்டி சிலபஸ்ல கிடையாது, நீட்லையும் கிடையாது, ஜேஇலையும் கிடையாது. ஜேஇ 2024 ஜனவரி 15க்கு அப்புறம் நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுவேன், நடத்துவேன். ஜேஇ 2024ல எல்சி ஆசிலேஷன் இருந்தா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், அரை மணி நேரத்துல பண்ணிடலாம்.
அப்படி இல்லைன்னா தாராளமா விட்டுறலாம். ஸோ எல்சி ஆசிலேஷன் கிடையாது. லாஸ்ட் 2 இயர்ஸ் அதுல இருந்து எந்த கொஸ்டினும் வரல, கிடையாது. அப்ப எல்சி ஆசிலேஷன் ரிலேட்டடா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். எல்சி ஆசிலேஷன் ஒரு தியரி இருக்கும், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு ஒரு தியரி இருக்கும், அதுவும் தேவையில்ல. அனலாகி ஆஃப் எஸ்கச்சம் அண்ட் எல்சி ஆசிலேஷன் ஒரு தியரி இருக்கும், அதுவும் தேவையில்ல. 49-50 ரெண்டு ப்ராப்ளம் இருக்கும், அதுவும் தேவையில்ல. கடைசி சீட்டோட பேக் சைட்ல, அதாவது இந்த நோட்ஸோட எண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசி சர்க்கியூட், இது டிசி சப்ளை வந்து கெப்பாசிட்டில வேலை செய்யாது, ஏசி சப்ளை வேலை செய்யுங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இது நான் தேர்டு கொஸ்டின் நடத்துறப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உனக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நீ அந்த நோட்ஸ் பார்த்துக்கலாம். அது நாட் ஃபார் எக்ஸாமினேஷன் தான், ஆனால் புரிஞ்சுக்கிறணும். அதுக்காண்டி அதை என்ன பண்ணியிருப்பேன்னா சேர்த்திருப்பேன். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்க ப்ராப்ளம் நம்பர் 35 வரையும் கம்ப்ளீட் பண்ணாவே போதும். ஏன்னா ஆல்மோஸ்ட் அதே விஷயங்கள் தான் 37ல இருந்து 48 வரையும் ரிப்பீட் ஆயிருக்கும். உள்ள என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்ததோ அதை ஆல்மோஸ்ட் என்ன பண்ணியிருப்பேன்னா ரிப்பீட் பண்ணியிருப்போம். ஒன்று அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு புதுசாலாம் எதுவும் இருக்காது. அதனால நீங்க தாராளமா இதை ஒரு திருப்பி அடிஷனல் நோட்ஸ்னு தனி நோட்ஸா கொடுக்காம இதை சேர்த்துட்டேன். ஸோ நீங்க திருப்பி ரீவைன் பண்றதுக்கு இதை என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஜேஇ நோட்ஸ் நான் பார்த்த வரையும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல ட்விஸ்டட் ப்ராப்ளம் இதுவரையும் வந்ததே இல்லை. இப்போ நான் திருப்பி ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்போ நான் ஒரு நோட்ஸ் சொல்றேன், அந்த நோட்ஸை நீங்க நோட்ஸ்ல தேடி எடுங்க, ஃபைல்ல இருக்கும், தேடி எடுங்க. நான் முதல்ல நான் எடுத்துக்கிறேன். அதாவது டிசி சப்ளை வித் பியூர் இண்டக்டார் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். இந்த இடத்துக்கு வரணும் நீங்க. இந்த டைட்டில்ல ஒரு நோட்ஸ் இருக்கும்பா, பிஹேவியர் ஆஃப் பியூர் இண்டக்டார் வித் டிசி சப்ளை. 2 ஷீட் தான் இந்த நோட்ஸ். சாரி, 2-3 ஷீட் இருக்கும். இந்த நோட்ஸ் எடுத்துக்கணும், இந்த நோட்ஸ் எடுத்துக்கணும். நல்லா கவனமா கேட்டே வாங்கப்பா. ஃபர்ஸ்ட் திங், கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ரெசிஸ்டார் வித் டிசி சப்ளைல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கெப்பாசிட்டர் வித் டிசி சப்ளைல ஏகப்பட்ட ப்ராப்ளம் பார்த்தாச்சு. இண்டக்டார் வித் டிசி சப்ளை அப்படின்னு நம்மளுக்கு பெருசா ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இண்டக்டார்ல மியூச்சுவல்னு ஒரு கான்செப்ட் வரும், அது நம்மளுக்கு டெப்தா சிலபஸ்ல இன்க்ளூட் ஆகாததுனால இண்டக்டார் வித் டிசி சப்ளைல ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வர்றது, நம்ம ரெசிஸ்டார் கெப்பாசிட்டில பார்த்த மாதிரியான ப்ராப்ளம் இண்டக்டார்ல வித் டிசி சப்ளை கிடையாது. அப்ப கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ரெசிஸ்டார் வித் டிசி ஃபுல்லா பார்த்தாச்சு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கெப்பாசிட்டி வித் டிசி பார்த்தாச்சு, இண்டக்டார் வித் டிசி நம்மளுக்கு கிடையாது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல ஏசி வித் ஆர், ஏசி வித் எல், ஏசி வித் சி, ஏசி வித் ஆர்எல்சி இதெல்லாம் பார்த்தாச்சு. ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நம்ம சிலபஸ் படி உண்டு. என்ன அட்வான்டேஜ்னா பேரலல் சர்க்யூட்டே கிடையாது. ஒன்னு சிங்கிள் காம்பனண்ட் இல்ல மோர் தென் ஒன் காம்பனண்ட் சீரீஸ்ல இருக்கும். அப்போ ஒரு 35ல இருந்து 40 ப்ராப்ளத்துல நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பியூரா கவர் ஆகுது. நான் உங்களுக்கு முடிஞ்ச வரையும் டிஃப்ரெண்டா தான் ப்ராப்ளம் நடத்திருப்பேன். ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகுறத அதிகமா பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப தேடி தேடி செலக்டிவா தான் என்ன பண்ணிருப்பேன்னா இந்த டிஃப்ரெண்டா நடத்திருப்பேன். ஸோ அப்போ டிசி சப்ளை வித் ஆர் ஓகே, டிசி சப்ளை வித் சி ஓகே, டிசி சப்ளை வித் எல் கிடையாது, ஏசி வித் ஆர், ஏசி வித் எல், ஏசி வித் சி, ஏசி வித் ஆர்எல்சி ஆர் சீரிஸ் சர்க்யூட்டுங்கிறது முடிச்சாச்சு. இதை தாண்டி நாம என்ன பண்ணிருக்கோம்னா ரெசிஸ்டாரும் கெப்பாசிட்டரும் டிசியோட கனெக்டா இருந்தா எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கிறது கரண்ட் எலக்ட்ரிசிட்டில 79வது ப்ராப்ளம் 80வது ப்ராப்ளம் அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட எண்டில் அது இருக்கும். ஒரு சர்க்யூட்ல ரெசிஸ்டாரும் கெப்பாசிட்டரும் இருக்கும். கெப்பாசிட்டில எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆகுது,
அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம் என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்துருக்கோம். நான் கிளாஸ் முடிச்ச உடனே நீ நோட்ஸ் எடுத்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நோட்ஸ் எடுத்து நான் சொன்ன இடத்த போய் செக் பண்ணி பாரு, உனக்கு இது புரிஞ்சிடும். எப்படி ஆர்சி வித் டிசி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமோ அதே மாதிரி இப்ப ஆர்எல் வித் டிசி பார்க்க போறோம். இந்த ஆர்எல் வித் டிசி பார்க்கறதுக்கு நான் ஒரு சின்ன ஹிண்ட்டை என்ன பண்ணிருக்கேன்னா இந்த நோட்ஸோட பிகினிங்ல எழுதியிருக்கேன். அதாவது பிஹேவியர் ஆஃப் பியூர் இண்டக்டார் வித் டிசி சப்ளைன்னு இப்போ ஒரு நோட்ஸ் எடுக்க சொன்னல, அதோட பிகினிங்ல எழுதியிருக்கேன். பட் டெஃபினட்டா உங்களுக்கு அந்த ஹிண்ட் தேவையில்ல. உங்களுக்கு எது தேவைன்னா இப்ப நான் எப்படி ப்ராப்ளம் நடத்துறேனோ அந்த இடத்துல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணா போதும். 2 ப்ராப்ளம் நான் முடிச்சிருவேன், 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். எல்லாம் டயர்ட் ஆயிருப்பீங்க. இதை நம்ம தனியா இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு போனா நல்லா இருக்காது, அதனால இன்னைக்கு முடிச்சிடலாம் இதை. அதாவது இப்ப நான் ஒரு ஹிண்ட் ஒன்னு நோட்ஸோட பிகினிங்ல எழுதியிருப்பேன். அந்த ஹிண்டே நீ பார்க்காத, நான் ஸ்ட்ரைட்டா ப்ராப்ளத்திலே உனக்கு புரிய வைக்கிறேன். அதாவது இந்த இந்த ஹிண்ட் வந்து உனக்கு வேணாம், இந்த ஹிண்டே தேவையில்ல, நான் உனக்கு ஸ்ட்ரைட்டா ப்ராப்ளத்திலே சொல்லித்தரேன். இப்ப நம்ம டீல் பண்ண போற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நான் டைட்டில் நீட்டா எழுதியிருப்பேன், ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட் வித் டிசி சப்ளை அப்படின்னு எழுதியிருப்பேன். டிசி வித் ஆர்எல், ஏசி வித் ஆர்எல் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதுல பேரலாம் கிடையாது, ஒன்லி சீரிஸ் தான். இப்ப நான் சொல்றது டிசி வித் ஆர்எல். ரொம்ப சிம்பிள் பா. டைம் ஜீரோவா இருக்கிறப்ப இண்டக்டார்ல கரண்டே போகாது. டைம் இன்ஃபினிட்டியா இருந்ததுன்னா இண்டக்டார் ஒயர் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஒயர் மாதிரி பிஹேவ் பண்ணா ஃபுல் கரண்ட் போகும். டைம் ஜீரோனா இண்டக்டார்ல கரண்டே போகாது. நிதின் 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 ஸ்கிரீனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டைம் ஜீரோனா உங்களுக்கு இண்டக்டார்ல கரண்டே போகாது. டைம் இன்ஃபினிட்டினா உங்களுக்கு இண்டக்டார்ல ஃபுல் கரண்ட் போகும். நான் ஒரே ப்ராப்ளத்துல உங்களுக்கு சூப்பரா புரிய வச்சிருவேன். இங்க பாருங்களேன், in the circuit shown below the key k is closed at t equal to 0, the current through the battery அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுவிட்ச் தான் கீயை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் கேட்டிருக்காங்க. நீங்க ஆப்சன்ஸ் பாருங்களேன், எல்லா ஆப்சன்ஸ்லயும் டைம் ஜீரோ டைம் இன்ஃபினிட்டி டைம் ஜீரோ டைம் இன்ஃபினிட்டி டைம் ஜீரோ டைம் இன்ஃபினிட்டி. அப்ப இனிஷியலா டைம் ஜீரோ. டைம் ஜீரோனா என்ன பண்ணும், டைம் ஜீரோனா இண்டக்டார்ல கரண்டே போகாது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரூல் படி கரண்டே போலன்னா அந்த ஆம தடையுமே தெரியாம அடிச்சிடலாம். இதான் பண்ணிருக்கோம் பாருங்க. டைம் ஜீரோ, இண்டக்டார்ல கரண்டே போகாது, கரண்டே போலன்னா அதை தடையுமே தெரியாம அழிச்சிருப்பேன். தடையுமே தெரியாம இதை அழிச்சிட்டோம்னா அப்ப சர்க்கியூட் சிம்பிளா மாறிடும். இந்த சர்க்கியூட்ல ஒரு பேட்டரியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஈஸியா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். பேட்டரி டைம் இன்ஃபினிட்டினா என்ன க்ளூ கொடுத்துருக்கேன், டைம் இன்ஃபினிட்னா ஃபுல் கரண்ட் போகும், அதாவது இண்டக்டார் ஒயர் மாதிரி பிஹேவ் பண்ணும். டைம் இன்ஃபினிட்னா பாருங்களேன், இந்த இண்டக்டாரை ஒயரா மாத்திருப்பான். ஒயர்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுரும், அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு. இதுல இப்ப 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கு, 2 ரெசிஸ்டன்ஸை பேரல் பண்ணா இதான் ஆன்சரு. ஸோ இந்த ஆன்சரை வச்சு ஈஸியா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை பேரலல் காம்பினேஷன் ஆஃப் தோஸ் 2 ரெசிஸ்டார், அதை நான் இங்க ஃபில் பண்றேன். அவ்வளவுதான்ப்பா. டைம் ஜீரோனா இண்டக்டாரை தடையுமே தெரியாம அழிச்சிருங்க. இண்டக்டார் மட்டும் கிடையாது, அவனோட வேற எவனாச்சும் கூட்டு சேர்ந்திருந்தாலும் அவனையும் அழிச்சிருங்க. டைம் இன்ஃபினிட்டினா இண்டக்டாரை தூக்கிட்டு ஒரு ஒயர் மாதிரி போட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதான் லாஜிக். இதுக்கு நீ பயங்கரமா உட்காந்து தியரி எல்லாம் டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ப்ராப்ளம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல தான் அதிகமா. செகண்ட் ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் போட்டுட்டு தேர்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஒரே ப்ராப்ளம் தான். தேர்ட் ப்ராப்ளம் எடுங்க. In the figure shown, a circuit contains two identical resistors with resistances R is equal to 5 ohm and the inductance with L is equal to 2 millihenry and an ideal battery of 15 volt is connected in the circuit. What will be the current through the battery long after the switch is closed? Long after the switch closed என்ன அர்த்தம், switch close பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். switch close பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், டைம் இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். டைம் இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம், இண்டக்டாருக்கு பதில் ஒயர் போட்டுறலாம் அர்த்தம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதான் பண்ணிருப்பேன் பாருங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, டைம் இன்ஃபினிட்டி, அப்ப இண்டக்டாரை தூக்கிட்டு ஒயர் போட்டிருப்பேன். 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கு, ஆரையும் பேரலல் பண்ணா R/2ன்னு வந்துடும். R 5 ஓம்னு கொஸ்டின்ல இருக்கு, 5 ஓமையும் 5 ஓமையும் பேரலல் பண்ணா 5/2 2.5ன்னு வந்துடும். இதுல இருந்து கரண்ட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ் போட்டா இன்ஃபினிட். செம சிம்பிள் பாஸ். இது வந்து ஒரு ஷீட் இருக்கும். இப்ப நான் சொன்ன நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஷீட்ல இது இருக்கும், ஃபோர்த் கொஸ்டினும் ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷீட்ல இதான் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது ஷீட்ல இருந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு மேக்ஸ் ஆரம்பிக்கும். இங்க இருந்து நோ நீட் போட்டுருங்க. ஆக்சுவலா நான் இது உனக்கு பிரிண்ட் அவுட்டே கொடுத்துருக்க கூடாது, அவசரப்பட்டு கொடுத்துட்டேன்.
அது எதுவுமே நம்ம சிலபஸ்ல கிடையாது. நீ புரிஞ்சுக்க. ஆர்எல் சர்க்கியூட்ல டைம் ஜீரோ டைம் இன்ஃபினிட்டிக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எப்படி? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்எல் வித் டிசி சப்ளை. டைம் ஜீரோனா என்ன அர்த்தம்? இண்டக்டரை அழிச்சிடணும். டைம் இன்ஃபினிட்னா என்ன அர்த்தம்? இண்டக்டருக்கு பதில் ஒயர் போட்டு சால்வ் பண்ணும். இவ்வளவுதான் பாயிண்ட். டைம் ஜீரோ டைம் இன்ஃபினிட்டியா இல்லாம டைம் 10 செகண்ட்ஸ், டைம் 2 செகண்ட்ஸ், டைம் 5 மில்லி செகண்ட்ஸ் இப்படியெல்லாம் இருந்தா கரண்ட் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு பேரு டிரான்சியன்ட்னு அர்த்தம். அந்த டிரான்சியன்ட்ங்கிறது கத்துக்கிறனும். அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிற மேக்ஸ் வேணும். கோவிடுக்கு முன்னாடி இருந்தே இந்த சிலபஸ் டெலீட் ஆயிடுச்சு. அதனால தேவையில்ல. அகைன் ஜேஇ 2024 பார்ப்போம். எப்பயுமே ப்ரீவியஸ் இயர் ஜேஇ தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் மாதிரி. அதுல இருந்துச்சுன்னா நம்ம அதை பத்தி ஜேஇ எக்ஸாமுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்ப கண்டிப்பா அது தேவையே கிடையாது. ஸோ கோட்டை விட்டுறாதீங்க. நான் உனக்கு என்னென்ன நடத்தியிருக்கேன்னு பாருங்க. கரண்ட் எலக்ட்ரிக்ஸ்ல டிசி வித் ஆர் முடிச்சிட்டேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல டிசி வித் கெப்பாசிட்டி முடிச்சிட்டேன். டிசி வித் எல் நம்மளுக்கு கிடையாது. டிசி வித் ஆர்சில 2 ப்ராப்ளம் கரண்ட் எலக்ட்ரிக்ஸ்லயே நடத்திட்டான். ஒரு ப்ராப்ளம் கரண்ட் எலக்ட்ரிக்ஸ்ல அந்த ப்ராப்ளம் நோட்ஸ்ல இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் நோட்ஸ்ல இருக்கும். 2 ப்ராப்ளம் நடத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டிசி வித் ஆர்எல் இப்ப கடைசியா நடத்திருக்கேன். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல ஏசி வித் ஆர், ஏசி வித் எல், ஏசி வித் சி, ஏசி வித் ஆர்எல்சி நடத்திட்டேன். இப்ப நான் என்ன சொல்றேனோ இது எல்லாத்தையும் டேபிளா மாத்தி 2 சீட்ல ஒரு டேபிள் நோட்ஸ் கூட கொடுத்துருப்பேன். உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க டேபிள் பார்த்தா கூட உனக்கு நான் இப்ப என்னென்ன சொல்லியிருக்கேனோ அது எல்லாமே என்ன ஆகும்னா எனக்கு இருப்பேன். இல்லைன்னா இப்படி யோசி. இந்த டேபிள் எதுக்கு இருக்கு, இந்த டேபிள்ல என்ன இருக்குன்னு சும்மா கோத்ரூ பண்ணி பாரு. அதுல டிரான்சியன் ஒரு டேபிள் வரும், அதை இக்னோர் பண்ணிடு. மொத்தம் 4 டேபிள் இருக்கும். டிரான்சியன் டேபிளை இக்னோர் பண்ணிடு. இதோட ஆல்டர்னேட்டிங் கரண்ட் முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ப்ராப்ளம் டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். நீங்க ப்ராப்ளம் நம்பரை சாட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சண்டே கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டுவெல் நேச்சர் ஸ்டார்ட் பண்ணலாம். டுவெல் நேச்சர் மெட்டீரியல்ஸ் யாராவது வாங்கலைன்னா இப்ப கிளாஸ் கவனிச்சா போதும். மெட்டீரியல் நீ ஆஃப்லைன்ல டெஸ்ட் எழுத வரப்போ வாங்கிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. ஒரு 1 or 2 லெசன்ஸ் ஆன்லைன்ல ஃபாலோ பண்ணுங்க. அதுக்குள்ள நான் கால் ஊனி நடக்கலாம்னு டாக்டர் சொல்லிடுவாரு. சொன்னோன்னே நான் உங்களுக்கு ஆஃப்லைன்ல வந்து எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி டெஸ்ட் டைமிங்லாம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன்ப்பா. எனக்கும் மறந்துடுதுங்கிறதுனால நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். 9 to 10:30 கிளாஸ் வரும் சண்டே. கிளாஸ் முடிச்சுட்டு 3/4 மணி நேரம் அப்புறம் தான் டெஸ்ட் வரும். 11:15 தான் டெஸ்ட் வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க கிளாஸ் ஆன்லைன்ல முடிச்சுட்டு ஆஃப்லைன் போய் டெஸ்ட் எழுதணும்னா அந்த மாதிரி தான் வரும். ப்ராப்ளம்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நம்ம டவுட் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா சும்மா கேளுங்க, எதுனாலும் கேளுங்க.